இந்த காலை நேரத்திலும் இந்த நேரலை வழியாக எங்களோடு கூட இணைந்து கொண்டமைக்காக நன்றிகள். இந்த நேரத்திலும் இந்த ஆராதனையானது உங்களுக்கும் உங்களுடைய குடும்பங்களுக்கும் ஆசீர்வாதமாக அமையும் என்பதை நாங்கள் தெரியப்படுத்துகிறோம். ஒரு எதிர்பார்ப்போடு இந்த ஆராதனையில நீங்கள் அமர்ந்து கொண்டிருக்கும் நேரத்திலும் தேவன் தாமே உங்களோடையும் உங்கள் குடும்பங்களோடையும் பேசுவாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹalleluya හලෙලූයා. நம்மை குறித்து நன்றா அறிந்த தேவன் அவர். අපි ගැන හොඳට දැන සිටිනා වූ දෙවි කෙනෙක්. அநேகமா இந்த உலகம் எல்லாமே நிறைவா உள்ளதை பார்த்து தான் தேடி போவாங்க. මේ ලෝකයේ සෑම දෙයක්ම පූර්ණ වී තිබෙන දෙයක් ගැන හොයලා තමයි යන්නේ. எங்க ரொம்ப நிறைவு இருக்குதோ, எங்க ரொம்ப ஆசீர்வாதம் இருக்கோ, அதை தேடி இந்த உலகம் போய் கொண்டே இருக்கு. කොතන ආශිර්වාදයක් නැත්නම් පූර්ණකමක් තියෙන්නේ කියලා හොයලා அது බලන්නේ. மாதிரி மனிதர்களும் அப்படித்தான். මනුෂ්‍යයනුත් ඒ වගේ எங்க ரொம்ப තමයි. நிறைவான ஆசீர்வாதம் இருக்கோ, කොහෙද ආශිර්වාදයක් எங்க තිබෙන්නේ? நிறைவான நன்மைகள் இருக்கோ, කොතන යහපතක් அதை තිබෙන්නේ? தேடி தான் மனிதர்கள் அதிகமா ஓடி போவாங்க. එතනට තමයි මනුෂ්‍යයෝ වැඩියෙන්ම දුවන්නේ. நம்முடைய ஆண்டவர் அப்படிப்பட்டவர். ඒත් අපේ දෙවියන් වහන්සේ එහෙම නෙමෙයි. நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? අපේ දෙවියන් වහන්සේ කොහොම எங்க කෙනෙක්ද? குறைவா இருக்குதோ, කොතනද අඩුපාඩුවක් எங்க තියෙන්නේ? வெறுமையா இருக்குதோ, කොතන අඩුපාඩුවක් எங்க තියෙන්නේ? இல்லாம இருக்குதோ, කොතනද නැතුව நீங்க තියෙන්නේ? அவருடைய அங்க அந்த இடத்துல அவருடைய கரத்தை நீங்க பார்க்கலாம். එතන දෙවියන් වහන්සේගේ දෑත ඔබ හalleluya බලන්න சொல்லுவோமா? පුළුවන්. හalleluya කියන්න. பேதுருடைய படகு வெறுமையா இருந்தது. පේත්‍රස්ගේ ඒ ඔරුව නිකම් அந்த නික්ම படகுல තිබ්බේ. இரா முழுவதும் பிரயாசப்பட்டு ஒன்றுமே அகப்படல. ඒ ඔරුවේ එයා ගොඩක් මහන්සි වෙලා ඇට මොකුත් හම්බුනේ නෑ அந்த රාපුරාම. கடலை சுற்றி எத்தனையோ படகுகள் காணப்பட்டுச்சு. එතන ඔරුවල් ගොඩක් තිබුණා. அந்த கடற்கரை அந்த காலை நேரத்துல கூட அநேகருடைய படகு சந்தோஷமா இருந்திருக்கும். එතන අයිනක ගොඩක් අයගේ ඔරුව ඉතා සතුටින් ஆனா அந்த තිබුණා. காலையில பேதுருடைய படகு மாத்திரம் தான் துக்கத்தோட இருந்துச்சு. එදා පේත්‍රස්ගේ ඒ ඔරුව විතරයි නික්මව ஏன்னா அந்த තිබුණේ. படகுல ஒன்றுமே இல்ல. ඒ ඔරුවේ මුකුත් තිබ්බේ அந்த නැහැ. படகை சுற்றி யாருமே இருக்கல. ඒක වට කර කවුරුත් இந்த සිටියේ නැහැ. நிறைவானதை சுற்றி எல்லா மனுஷங்களும் இருப்பாங்க. ඒ ආශිර්වාදයේ දෙසට මිනිස්සුયો ඉන්නවා. ஆனா வெறுமையானது பக்கத்துல யாரும் வர ඒ மாட்டாங்க. නික්මව තිබෙන එකට ළඟට ஆனா කවුරුත් ஆண்டவர் එන්නේ பாருங்க. නැහැ. ඒ දෙවියන් அந்த වහන්සේ கடற்கரைக்கு බලන්න. வந்த உடனே ඒ මුහුදු වෙරළට ආවයින් அவர் எந்த පස්සේ படகு பக்கம் போகவே இல்லை. ඒ වෙන ඔරුව දෙසට දෙවියන් அவர் වහන්සේ நேரடியா ගියේ போன ஒரே படகு பேதுருடைய නැහැ. படகு. ඒ කෙලින් ගියේ පේත්‍රස්ගේ ஏன்னா அவருக்கு தெரியும் அந்த படகுல ஒன்றுமில்ல சொல்லி. එයාට දන්නවා ඒ ඔරුවේ ஆகவே இந்த මොකොත් காலை නැහැ කියලා. ஆராதனையில මේ උදෑසන වෙලාවේ நாங்க சில வேளை முகத்தை பார்த்து உங்களோட கூட நான் பேசலாம். අපි මනුෂ්‍යයන්ගේ මුහුණ දෙස බලා කතා ஆனா කරන්න உங்களோட පුළුවන්. உள்ளத்தை நம்முடைய ஆண்டவர் நன்றாக அறிஞ்சு வச்சிருக்கிறார். සිත දැනගන්නේ දෙවියන් වහන්සේ இந்த විතරයි. ஆராதனை நீங்க வெறுமையோடு வந்திருக்கலாம், මේ නමස්කාරය නික්ම වෙන්න இல்லாம පුළුවන්. நீங்க வந்திருக்கலாம், නැතුව එන්න என்ற පුළුවන්. ஒரு இழப்போடு நீங்க வந்திருக்கலாம். දෙයක් අහිමි කරලා එන්න ஆனா පුළුවන්. நான் பார்க்கிறேனே இல்லையோ, මම බලනවද නැද්ද? என்னுடைய ஆண்டவர் உங்களை பார்க்கிறார். ඒත් මගේ දිව්‍යන් වහන්සේ உங்களுடைய வெறுமை நன்றாய் பார்க்கிறார். ඔබගේ නික්ම எது உங்களோட வாழ்க்கையில இல்லாம இருக்கிறதோ நன்றாய் பார்த்திருக்கிறார். ඔබගේ ජීවිතේ මොකක්ද නැත්තේ දිව්‍යන් වහන්සේ ඒක அது බලනවා. கட்டாயம் நிறைவாய் மாற்றுவார். ඒක ஏன்னா අනිශ්චිත அந்த படகுல அவர் வந்தா அந்த படகு அமிலத்தக்கத ஆசீர்வாதம் கிடைக்கும். ඒ ඔරුවට ஒரு දෙවියන් அளவுல எஸ் වහන්සේ சொல்லுவோமா? ආශිර්වාද அந்த කරනවා. படகு கொஞ்சம் இடம் கொடுத்துச்சு, ඒ ඔරුව පොඩ්ඩක් යට ඉඩ දුන්නා. அந்த படகு நிறைய மீன் வந்துச்சு. ඒකේ පිරෙන්න ஆகவே இந்த காலை ஆராதனையில උදෑසන கர்த்தருக்கு නමස්කාරය. உங்களோட இருதயத்துல கொஞ்சம் இடம் கொடுத்து பாருங்க. ඔගේ හිතේ දිව්‍යන් වහන්සේට චූටි තැනක් දෙන්න. நம்பிக்கையோடு அவரை துதிக்க ஆரம்பிச்சு பாருங்க. විශ්වාසයෙන් උන්වහන්සේ වෙනම இதெல்லாம் உங்களோட வாழ்க்கையில இந்த காலையில வெறுமையா இருக்குதோ, ඔබගේ ජීවිතය මොනවාද இந்த නැත්නම් ஆராதனை விட்டு நீங்க போகும் பொழுது මේ නමස්කාරය ඉවර அந்த වෙනවා வெறுமையானதெல்லாம் நிறைவாய் மாறும். ආට නැති දේ ஒரு அளவுல எஸ் சொல்லுவோமா? ආශිර්වාදයක් நம்பிக்கையோடு இந்த பாடலை பாட போகிறோம். විශ්වාසයෙන් මේ ගීත ගායනා கர்த்தரை කරමු. தெய்வமாக கொண்டோர் දෙවියන් වහන්සේගේ යහපත් ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. කවදාවත් ලැජ්ජාවට இந்த පත් வார்த்தையை වෙන්නේ அறிக்கை செய்து இந்த பாடலை பாடுவோமா? මේක කියලා අපි ගායනා කරමු. நம்பிக்கையோடு சொல்லுவோமா? சொல்லுமா? நம்பிக்கையோடு கர்த்தரை அந்த சந்ததி வெட்கப்பட்டே போகாது. சொல்லுமா? வேண்டும் போதெல்லாம் என்னுடைய வாழ்க்கை முழுவதும் ஜெபிக்கும் போதெல்லாம்
வெறுமையானதை நம்முடைய வெறுமையை பார்க்கிற தேவன் அவர். இந்த காலை ஆராதனையில நம்பிக்கையோடு சொல்லுங்க, நம்முடைய எல்லா வெறுமையானதையும் அவன் நிரம்பி வழிய செய்வார். நம்பிக்கையோடு சொல்லுவோமா? ஆராதிப்போமே அவரை முழு மனதா, ஆராதிப்போமே அவரை தலைமுறையா, ஆராதிப்போமே அவரை முழு மனதா, ஆராதிப்போமே அவரை தலைமுறையா. வாக்கு தந்ததில் கொண்டு சேர்த்திட நம்மோடு கூட வருகிற தேவன் அவர். போகும் வழியெல்லாம் உனக்காக சொல்லப்பட்ட வாக்கு தத்தங்கள் எல்லாவற்றையும் உன்னுடைய கண்கள் காண செய்வார். நீ காணாத காணானே அவருடைய கரத்தினாலே காண செய்வார். சொல்லுமா? யாவர் ஒரு விசை எழுந்து நின்று ஆராதிப்போமே அவரை தலைமுறையா, ஆராதிப்போமே அவரை முழு மனதா, ஆராதிப்போமே அவரை தலைமுறையா, ஆராதிப்போமே அவரை முழு மனதா. நம்பிக்கையோடு பாட ஆரம்பிங்க. அவரை தெய்வமாய் கொண்ட ஜனம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. என்னுடைய ஜனத்தினுடைய முகத்தினுடைய கண்ணீரை துடைத்து அவர்களுடைய இலச்சையை மாற்றுகிற தேவன் அவர். ரபா சாந்தலா ரபா கரதலா ரபா ரிபா ஷேகரே வேலா ரகதலா ரபா ரபா. ஆராதிப்போமே அவரை முழு மனதா, ஆராதிப்போமே அவரை தலைமுறையா, ஆராதிப்போமே அவரை முழு மனதா, ஆராதிப்போமே அவரை தலைமுறையா. சொல்லுமா? ரெண்டு கரங்களை உயர்த்தி ஆராதிப்போமே அவரை முழு மனதா, ஆராதிப்போமே அவரை தலைமுறையா. வாய்களை திறந்து கர்த்தருடைய சன்னிதானத்தில் ஆண்டவரே, நான் உம்மை தெய்வமாக கொண்டுள்ள ஜனம் ஆண்டவரே, நான் பாக்கியவானே. நீ கர்த்தரை தெய்வமாய் கொண்டிருக்கிறபடியினால இந்த பூமியில் உள்ள எல்லா வம்சங்களை பார்க்கிலும் நீ பாக்கியவானையா, நீ பாக்கியவான் அம்மா. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறவர், கர்த்தர் உன்னை உயர்த்துகிற தேவன், உன் சந்ததிக்கு அவர் கரம் கொடுக்கிற தேவன். எபிரேயர் 2:16 வார்த்தையிலே சொல்லுகிறது, அவர் தேவ தூதருக்கு உதவியாக கரம் கொடாமல் ஆபிரகாம் சந்ததிக்கு உதவியாக கரம் கொடுத்தார். அந்த ஆபிரகாம் சந்ததி நானும் நீங்க தான். ஆராதனையில உனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை என்று நீ வேதனையோடு இருக்கிறாய். எனக்கு கரம் கொடுக்க ஒருவரும் இல்லை என்று நீ கண்ணீரோடு வந்திருக்கிறாய். இந்த தேவன் நமக்கு கரம் கொடுக்கிற தேவன், இந்த தேவன் நமக்கு உதவி செய்கிற தேவன். பேதுரு அந்த கடல் ஆழத்துல மூழ்கும் பொழுது அவர் ஓடி போய் கரம் பிடித்து அவனை தூக்கி விட்டார். உன்னுடைய வாழ்க்கையில நீ மூழ்கிற கட்டத்துல இருந்தாலும் கூட இன்றைக்கு அவரை நோக்கி நீ பார்ப்பையான ஆனால் உனக்காக அவர் கரம் கொடுக்க ஆயத்தமா இருக்கிறார். உனக்கு உதவி செய்ய அவர் ஆயத்தமா இருக்கிறார். அவர் உதவி செய்கிற நல்ல தெய்வம் ஐயா, அவர் உதவி செய்கிற நல்ல தெய்வம் அம்மா. அவரை பார்க்கிற முகங்களை வெட்கப்படுத்தாத நல்ல ஆண்டவர். ஆகவே இந்த காலை ஆராதனை நேரத்துல கூட அவரை நோக்கி 2 கரங்கள் வைத்து சொல்லுங்க, ஆண்டவரே நீர் எனக்கு உதவி செய்கிற தேவன் ஆண்டவரே, நீர் எனக்கு நன்மை செய்கிற தேவன் ஆண்டவரே, நான் நம்புகிற தகப்பனையா நீங்க.
எனக்கு எல்லா சூழ்நிலையிலும் எனக்கு காப்பாற்றுகிற தேவன் நீங்க ஆண்டவரே. அப்படியே வாயிலை திறந்த தேவனை உயர்த்த ஆரம்பிப்போமா? உனக்கு கரம் கொடுப்பதற்காக அவர் உன்னுடைய சாயலாக அவர் மாறிவிட்டார். அவர் தேவனாய் வந்து உனக்கு கரம் கொடுக்க வரல. அவர் நம்மை போல மனிதனாய் வந்து உனக்கு கரம் கொடுத்தார். உன்னுடைய பாடுகளை அவர் அறிந்திருக்கிறார். உன்னுடைய வழிகளை அவர் அறிந்திருக்கிறார். நீர் போகிற அந்த திசை அவர் அறிந்திருக்கிறார். அவருக்கு எந்த வழியில உதவி செய்ய வேண்டும் என்று அவருக்கு நன்றாக தெரியும். அவர் காரணம் மனிதனாய் உனக்காக வந்து விட்டார். அந்த சிலுவையிலே உனக்காக கரம் ரெண்டை விரித்து உனக்காக ஜீவனை கொடுத்து விட்டார். அந்த நல்ல தெய்வத்தை நாங்கள் ஆராதனை செய்கிறோம். நமக்கு கரம் கொடுக்க ஒரு நல்ல தகப்பன் இருக்கிறார். நமக்கு கரம் கொடுக்க நல்ல அப்பா இருக்கிறார். நமக்கு உதவி செய்ய நல்ல தெய்வம் இருக்கிறார். அங்க ரெண்டு கரங்களை உயர்த்தி அவர் வர்ஷிப் பண்ண ஆரம்பிங்க. அவருக்கு நன்றி செலுத்த ஆரம்பிங்க. உங்களுடைய கண்களுக்கு முன்பதாக அவருடைய கரத்தை நோக்கி பாருங்க. அந்த கரம் உனக்கு ஆதரவா இருக்கிறது. அந்த கரம் உன்னை ஆசீர்வதிக்க ஆயத்தமா இருக்கிறது. அந்த கரம் உன்னை உயர்த்த ஆயத்தமா இருக்கிறது. அந்த கரம் உன்னை கைவிடாது. அந்த கரம் உன்னை விட்டு விலகாது. ரிபா ஷாந்தலா ரமகதலா ரபகரதலா ரபா ஓரிபே ஷாந்தலோ ரிமானதலா ரமதலா ரபா ரிகோலோ ரோபோஷதலா ரிபகதலா ரிமேனா ஷாந்தலா ரிமலா ரபா ரபோதோலோ ரெபே பாபானா ஷேகரிமானதலா ரபா அவர் நன்மை செய்கிற தேவன். அவர் உதவி செய்கிற தேவன். அவர் அற்புதங்களை செய்கிற தேவன். அவர் உனக்காக கரம் கொடுக்க ஆயத்தமாகி வந்து விட்டார். இந்த காலை ஆராதனை வேளையில பரிசுத்த ஆவியானவர் அவர் ஆளுகை செய்கிறார். அவர் ஆளுகை செய்கிறார். எந்த இடத்துல அற்புதம் நடக்க வேண்டுமோ, எந்த இடத்துல நன்மை உண்டாக வேண்டுமோ, எந்த இடத்துல அடையாளங்கள் வர வேண்டுமோ, எந்த இடத்துல நன்மைகள் பெற வேண்டுமோ, அந்த இடத்துக்கு அவர் கரம் வருகிறது. அந்த இடத்துக்கு அவர் கரம் வருகிறது. அவருடைய கரம் தொடுகிறது. அவர் கரம் தொடும் பொழுது உன்னுடைய எல்லா குறுகி போன வாழ்க்கை, உன்னுடைய தலை குனிந்த வாழ்க்கை அவர் நிமிர பண்ணுவார். 18 வருஷமாய் ஆலயத்திலே கூனியா இருந்த அந்த மகள் மேல அந்த கரம் அமர்ந்தது. அந்த கரம் தொட்டது. அந்த கரம் அமர்ந்தபடியினால, அந்த கரம் தொட்டபடியினால அந்த 18 ஆண்டுகளுடைய அந்த வெட்கம் எல்லாம் மறைந்து போனது. ஆகவே இந்த காலை ஆராதனையில உன்னுடைய வாழ்க்கையில் அந்த கரம் அமர்கிறது. உன்னை தூக்கி எடுக்க அவர் ஆயத்தமா இருக்கிறார். நம்மை தூக்குவதற்காக அவர் ஆயத்தமா வந்திருக்கிறார். உனக்காக தம்முடைய ஜீவனையே சிலுவையில கொடுத்தவர். அவர் எல்லாவற்றையும் செய்து முடித்தவர். இந்த ஆராதனை வேளையில கூட உன்னுடைய நிலைமையை மாற்றி உன்னை தூக்கி எடுக்க அவர் கிருபையுள்ளவராய் இருக்கிறார். சொல்லும் 2 கரங்களை உயர்த்தி, எப்பேற்பட்ட ஆழமா இருந்தாலும் பரவாயில்ல, அவர் தூக்கி எடுப்பார். எப்பேற்பட்ட பாரமா இருந்தாலும் பரவாயில்ல, அவருக்கு அது இலகுவான ஒரு காரியம். நம்முடைய சத்தத்தை கேட்கிற தேவன் அவர். நமக்காக சிலுவையிலே அவர் தொங்கி நம்மை மீட்கும்படியாக அவர் இந்த பாதாளத்தில் இறங்கி நம்மை தூக்கி சுமந்த தேவன் அவர். சொல்லுமா 2 கரங்களை உயர்த்தி, என்னையும் கூட பெரியவனாய் மாற்றினீங்களே ஆண்டவரே, அது உம்முடைய காருண்யம் மாத்திரம் தான் ஆண்டவரே. 2 கரங்களை வைத்து சொல்லுமா, அவர் சிறியவனை புலியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்தி அவனை பிரபுக்களோடும் ராஜாக்களோடு அமர பண்ற தேவன் அவர். நீ ஆராதிக்கிற ஆண்டவர் சாதாரணமானவர் அல்ல. அவர் உன்னை தூக்கி எடுப்பவர் மாத்திரமல்ல, உன்னை அமர பண்ணுற தேவன், உயர்ந்த ஸ்தானங்களுக்கு கொண்டு போகிற தேவன். நீ மேன்மையானதை காண்பாய்.
பாலாதலாரமா பெரியவனாக்கினீரே உமது காருண்யத்தினாலே எனது விளக்கை எரிய செய்தி உன்னுடைய வாழ்க்கை அது அணைந்து போகாது. மங்கி எரியும் திரியை அணையாத தேவன் அவர். நெறிந்த நாணலை முறியாதவர். எரிந்து கொண்டே இருப்பேன் எப்போதும் உமக்காக. என் ஜீவன் பிரிக்கும் வரை ஆண்டவரே உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதனை செய்வேன் ஐயா. உம்மை முழு பலத்தோடு ஆராதிப்போம் ஆண்டவரே. எங்களுக்காக ஜீவனை கொடுத்த தேவன் அல்லவா நீங்க. என் ஜீவன் எரிந்து கொண்டே எப்போதுமே உமக்காக ஆண்டவரே. எப்போதுமே என் ஜீவன் பிரியும் வரை உமக்காக எரிந்து கொண்டே இருப்பேன். எரிந்து கொண்டே இருப்பேன். இயேசுவே எப்போதுமே உமக்காக ஆண்டவரே. என்னுடைய ஜீவ காலமெல்லாம் உம்முடைய சமூகத்தை நோக்கி சொல்லுமா. ரெண்டு கரங்களை உயர்த்தி நான் நம்பும் கேடகம், என்னை விடுவிக்கும் தெய்வம் நீங்க ஆண்டவரே. எந்த சூழ்நிலையா இருந்தாலும் கூட எனக்கு ஒத்தாசை அனுப்புற பர்வதம் என் பக்கத்தில் இருக்கிறது. என்னை விடுவிக்கும் தெய்வம் தூயவர் 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 தூதிக்கு பாத்திரர் ஆறுதல் நீதானையா. எல்லா துதிக்கு என்னுடைய ஆறுதல். சொல்லுமா. ரெண்டு கரங்களை உயர்த்தி தூயவர் தூயவரே. We worship you, Lord. We praise your holy name, Father. You are almighty. You are a almighty Lord. நீ ஒருவரே துதிக்கு பாத்திரர். நீ ஒருவரே மகிமைக்கு பாத்திரர். உம்முடைய நாமம் மாத்திரமே உயர்த்தப்படுவதாக ஆண்டவரே. தூயவர் தூயவர். சொல்லுமா. சத்தத்தை உயர்த்தி தூயவர் தூயவரே. அவரை ஆராதனை செய்ய. அவர் துதிக்கு பாத்திரரா இருக்கிறார். அவர் பரிசுத்தமுள்ள தேவனா இருக்கிறார். அவருடைய நாமத்தை உயர்த்துகிற எந்த ஸ்தானமா இருந்தாலும் அவர் நம்மை வந்து ஆசீர்வதிக்கிறவரா இருக்கிறார். அவரை ஆராதிக்கிற பொழுது, அவரை மகிமைப்படுத்துகின்ற பொழுது தேவனுடைய மகிமையினாலே நம்முடைய இருதயத்தை நிரப்புவார். தூயவர் தூயவர் மகாதரே. मुझे दया तो सवाला यीशु ने महादरे सिरस सिदुरुगुने एलाय सिदुरुगुने எனக்காகவும் உனக்காகவும் அந்த கல்வாரி சிலுவையிலே அவருடைய சரீரத்தில்
அவருடைய தலையினுடைய அந்த உச்சன் தலையிலிருந்து இரத்தம் சிந்தப்பட்டது. அதுக்கு ஒரே ஒரு காரணம், என்னை நேசித்தபடியினால், என்னை மீட்கும்படியாக அவர் எல்லாவற்றையும் சகித்துக் கொண்டார். අපි කියමුද දෑත් ඔස්සවලා යේසුනේ ඔබ වහන්සේගේ ප්‍රේම නිසා ස්තුතියි පියාණනි. ඔබ වහන්සේ යාපත්, ඔබ වහන්සේ බලවත් පියාණනි. අපි ආදරේ පියාණනி. ஆண்டவரே உம்முடைய அன்புக்காக நன்றி ஆண்டவரே. நாங்கள் உம்மை நேசிக்கிறோம் ஆண்டவரே. That's Sidurune. That's Sidurune. Manisai. Elai Sidurune. Elai Sidurune. Manisai. That's Sidurune. Manisai. Depa Sidurune. Magalavagatha Magesu Mamudavagatha Magesu Magalavagatha Magesu Mamudavagatha சொல்லுமா, ரெண்டு கரங்களை உயர்த்தி அவர் உன்னை நேசிக்கிறார். நீ எவ்வளவு நேசித்தாலும் நேசிக்காவிட்டாலும் கூட இந்த ஆராதனை வேளையில கூட உன்னை நேசிக்கிற ஒரு தெய்வம் உண்டு. உன்னுடைய எல்லா பாவங்களையும் மன்னித்து உன்னை ஏற்றுக்கொள்கிற நல்ல தகப்பன் உண்டு. சொல்லுமா, நேசிப்பேன் ஆண்டவரே, என்னுடைய முழு உள்ளத்தோடு உம்மை நேசிப்பேன். நன்றாய் கரங்களை தட்டி கர்த்தர் மகிமை செலுத்துவோம். இந்த காலை நேரத்திலும் உங்கள் மத்தியிலே தேவனுடைய வார்த்தையை கொடுப்பதை குறித்து நான் மிக சந்தோஷப்படுகிறேன். දේව වචන ඔබ සමග බෙදා ගැනීමේ මට සතුටක් තිබෙනවා. மத்தேயு 4வது அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்வோம். මත්තෙව් 4 වෙනි පරිච්ඡේදයට පෙරලගමු. 18வது வசனம் 19வது வசனம். 18 19. மத்தேயு 4வது அதிகாரம் මත්තෙව් 4 වෙනි පරිච්ඡේදය 18 19. 18 19. இருங்க எல்லாரும் திருப்பிரட்டும். மத்தேயு 4 18 19வது මත්තෙව් 4 වෙනි පරිච්ඡේදය 18 19 வசனங்கள். எடுத்தவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க. சரி, இந்த காலை நேரத்திலும் நான் பேசுகிறதான வசனத்தை நீங்கள் உன்னிப்பாய் கவனிப்பீர்கள், கேட்பீர்கள் நான் நம்புகிறேன். මේ උදෑසන මම කතා කරන දේ වචන ඉතා උමනාවෙන් උනන්දුවෙන් බසනවා කියලා මම විශ්වාස කරනවා. நான் கடந்த முறை உங்களோடு பேசின பொழுது சுவிசேஷம் என்கிற தலைப்பிலே கடந்த 6 வாரங்களுக்கு நான் பேசிக்கொண்டு வருகிறேன். සුමාන අයක් සුභාරංචිය කියන මාතෘකාව යටතේ ඔබත් එක්ක කතා කළා. கடந்த முறை நான் பேசின செய்தியின் தலைப்பு ඒ පසුගිය සුමානේ මම දේශනා කරපු මාතෘකාව கொக்கி, வலை, படகு, பொறுமை. ඒ දැල බිලිපිත්ත බෝට්ටුව. இதன் இரண்டாவது பகுதியை நான் உங்களோடு இந்த காலை நேரத்தில் பேச මම விரும்புகிறேன். මේකේ දෙවෙනි කොටස මම අද දවසේ කතා කරන්න බලාපොරොත්තු වෙනවා. சரி, வாசிப்போம். மத்தேயு 4:18. මතෙව් 4:18. இயேசு கலிலேயா கடலோரமாய் நடந்து போகையில் மீன் பிடிக்கிறவர்களாயிருந்த 2 சகோதரராகிய பேதுரு எண்ணப்பட்ட சீமோனும் அவன் சகோதரன் அந்திரேயாவும்
கடலில் வலை போட்டு கொண்டிருக்கிற போது அவர்களை கண்டு, என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன் என்றார். சரி, 19வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். 19 පදය හැමෝම එකතු වෙලා කියමු. வாசிப்போம். என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷர்களை பிடிக்கிறவர்களாக மாற்றுவேன். இந்த அழைப்பு கிறிஸ்தவர்களாய் மாறுகிற ஒவ்வொருவருக்கும் தேவன் கொடுக்கிற ஒரு அழைப்பு. මේ කැඳවීම ක්‍රිස්තියානි කෙනෙක් ලෙස වෙනස් වෙන හැම කෙනාටම මේ කැඳවීම දෙනවා. இயேசுவை நான் நேசிக்கிறேன், යේසුස් වහන්සේ මම ප්‍රේම කරනවා. இயேசுவை நான் வாஞ்சிக்கிறேன். යේසුස් වහන්සේ කෙරෙහි මම දැඩි පිපාසයක් දක්වනවා. இந்த உலகத்துல இத்தனை கடவுள்கள் இருக்கும் பொழுது இவரைத்தான் என்னுடைய கடவுளாய் நான் மாற்றிக்கொள்ள விரும்புகிறேன். ලෝකේ බොහෝ දෙවිවරු ඉන්නකොටත් මම මේ යේසුස් වහන්සේව තමයි මගේ දෙවියන් වහන්සේ ලෙස පිළිගන්නේ. இப்படி சொல்லுகிற ஒவ்வொரு மனுஷனுக்கும் தேவன் கொடுக்கிற அழைப்பு இதுதான். මේම කියන හැම කෙනාට දෙවියන් වහන්සේ දෙන කැඳවීම මේකයි. இந்த அழைப்பு ரெண்டு பகுதியாக நாம் இதை பிரிக்கலாம். මේ කැඳවීම කොටස් දෙකකට බෙදන්න පුළුවන්. முதலாவது அவர் சொல்லுகிற வார்த்தை என்ன? ප්‍රථමයෙන් එතුමා කියන වචනේ මොනවද? என் பின்னே நீங்கள் வாருங்கள். මා පසුපස අනුගමනය කරන්න. இந்த சீசத்துவத்தின் மிக முக்கியமான தன்மை என்ன தெரியுமா? මේ ගෝලත්තේ ඊටම වැදගත්ම தත්ත්වය මොනවද දන්නවද? ஆண்டவர் சொல்லவில்லை கலிலேயாவுக்கு என் பின்னே வாருங்கள், යේසුස් වහන්සේ කිව්වේ නා ගලිලයාට මගේ පිටිපස්සේ ඉන්න කියලා. நாசரேத்துக்கு என் பின்னே வாருங்கள். නාසරෙට කිව්වේ මගේ පිටිපස්සේ ඉන්න කියලා. சீசத்துவத்திலே தேவன் நம்மை ஒரு இடத்திற்கு அழைத்து செல்லவில்லை, ගෝලයෝ අපේ එක තැනකට ස්වාමීන් වහන්සේ ගෙනී ගියේ නෑ. ஒரு ஊழியத்திற்கும் அழைத்து செல்லவில்லை, සේවයකට ගෙනිච්චෙත් නෑ. ஒரு பட்டணத்திற்கும் அழைத்து එක செல்லவில்லை. නුවරකට ගෙනිච්චෙත් නෑ. சீசத்துவத்திலே மிக பிரதானமான அழைப்பு என்ன தெரியுமா? ගෝලත්තේ ප්‍රධාන කැඳවීම මොනවද දන්නවද? அவரை பின்பற்றுவது. එතුමාව අනුගමනය කිරීම. ஒரு இடத்திற்கு அல்ல, එක තැනකට නොවේ. ஆனால் ஒரு நபரை එක பின்பற்றுவது. පුද්ගලයෙක්ව අනුගමනය කරන්න. அடிப்படையாக சீசத்துவத்திலே தேவன் நமக்கு கொடுக்கிற அழைப்பு என்னவென்றால், මූලිකත්වයෙන් ස්වාමීන් වහන්සේ අපට දෙන කැඳවීම මොනවද කිව්වොත්? கிறிஸ்துவை போல நாம் மாறுவது. ක්‍රිස්තුස් වහන්සේ වගේ වෙනස් වීම. இதுதான் இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் இந்த செய்தியை கேட்கும் பொழுது මේ උදෑසන මේ පණිවිඩය ඔබ අසනකොට எவ்வளவு தூரத்திற்கு நீங்கள் இயேசுவை போல மாறுகிறீர்கள்? කොතරම් දුරට යේසුස් වහන්සේ වගේ ඔබ වෙනස් වෙනවද? அவருக்குள்ளே காணப்பட்ட சமாதானம் உங்கள் இருதயத்தை நிரப்புகிறதா? එතුමාගේ දැක්කා ඔය සමාදානය ඔබගේ හදවත පුරවනවද? அவருக்குள்ளே காணப்பட்ட சந்தோஷமும் தைரியமும் உங்களை நிரப்பி இருக்கிறதா? එතුමා තුල දැක්කෝ සන්තෝෂේ ධෛර්යය ඔබ තුල පිරෙනවද? அவருக்குள்ளே காணப்பட்ட வைராக்கியம் உங்களுக்குள்ளே காணப்படுகிறதா? එතුමා තුල තියෙන ජුලිතභාවය ඔබ තුල පිරෙනවද? இதுதான் நமக்கு தேவன் தருகிற அழைப்பு. මේක තමයි ස්වාමීන් වහන්සේ දෙන කැඳවීම. முதல் அவரை போல அவர் நாம் மாற வேண்டும் என்று விரும்புகிறார். ප්‍රථමයෙන් එතුමා කැමති වෙනවා එතුමා වගේ අපි වෙනස් වෙන්න ඕනේ කියලා. இதிலே இரண்டாவது பகுதி මේක දෙවෙනි කොටස. அவர் சொல்கிறார், என் பின்னே வாருங்கள். මා පසුපස්ස එන්න. இது உங்களுடைய வேலை. මේක ඔබගේ වැඩ කටයුත්ත. நீங்கள் இதை செய்யும் பொழுது ඔබ ඒ දේ කරනකොට நான் உங்களை மனுஷர்களை பிடிக்கிறவராக நான் එවිට மாற்றுவேன். මම මනුෂ්‍යයන් අල්ලන අය ලෙස ඔබව පත් ஒரு කරනවා. ஆமென் சொல்லுவோம். ආමෙන් කියන්න. ஆத்தும ஆதாயம், ආත්ම ආදායම් කිරීම. இதற்குள்ளே பழக்குவிக்கப்படுவது கர்த்தருடைய கரம் எங்களுடைய வாழ்க்கையை வணைய வேண்டும். දෙවියන්වහන්සේගේ දෑත අපිව නිර්මාණය කරන්නට ඕනි. அதாவது ஒரு குயவன் களிமண்ணை வணைந்து எடுப்பதை போல කුඹල්කරුවෙක් මැටි භාජනයක් සාදන්නා වගේ கர்த்தர் எங்களை பயன்படுத்த வேண்டும். දෙවියන්වහන්සේ අපිව පාවිච්චි කරන්න எங்களை ඕනේ. பயிற்சி கொடுக்க வேண்டும். අපට පුහුණුව දෙන්නට ඕනේ. எங்களை வணைய வேண்டும். අපිව හරිගස්සන්නට ඕනේ. ஆத்தும ஆதாயத்திற்கு பயிற்சி கொடுப்பது கர்த்தருடைய வேலை. ආත්ම ආදායම් කිරීම සඳහා පුහුණුව දෙන්නේ ස්වාමීන් වහන්සේගේ වැඩ ஒரு කටයුත්ත. ஆமென் சொல்லுவோமா? ආමෙන් කියන්න. முதலாவது அவர் நமக்கு கொடுக்கிற அழைப்பு என்ன? දෙවියන්වහන්සේ ප්‍රථමයෙන් දෙන කැඳවීම මොනන්නෝ? என் பின்னே வாருங்க, මා පසුපස එන්න. என்னை போல் மாறுங்க, මා වගේ වෙනස් වෙන්න. என்னோடு கூட இருங்க. මා සමග එන්න. அதற்கு பின்பதாக நான் உங்களை மனுஷர்களை பிடிக்கிறவர்களாய் மாற்றேன். එවිට මම මනුෂ්‍යයන් අල්ලන්න අය ලෙස වෙනස් කරනවා. இந்த மத்தேயு 4வது அதிகாரத்திலே இதிலே சொல்லப்படுகிற சில வார்த்தைகளை நாம் சுற்றி கவனித்தால், මෙතව අතරින් පරිච්ඡේදයේ කියන සමහර වචනදී අපි අවධානය යොමු කරොත් இயேசு இதை யாருக்கு சொல்லுகிறார்? යේසුස් වහන්සේ කාටද කියන්නේ? மீன் பிடிக்கிறவர்களுக்கு சொல்லுகிறார். මාළු අල්ලන අයට කියන්නේ. மீன் பிடிக்கிறதான இந்த வரைபடத்தை ஆத்தும ஆதாயத்திற்கு பொருத்தமாய் நான் உங்களோடு கடந்த முறை பேசினேன். අපි මාළු අල්ලන අය ඒ ආත්ම ආදායමට සමානයි කියලා අපි ඔබ සමග කතා කරා. மீன் பிடிப்பதற்கு என்ன உண்மைகள் எல்லாம் பயிற்சி எல்லாம் தேவையோ මාළු අල්ලන්නට මොන වගේ පුහුණුව අවශ්‍යද? அதே போலவே ஆண்டவரே இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார். ස්වාමීන් වහන්සේ මේ වචනේ පාවිච්චි කරනවා. அப்படி என்றால்
மீன் பிடிக்கிற அந்த பயிற்சியிலிருந்தே ஆத்துமாக்களை பிடிப்பதற்கான பயிற்சியை நாம் கற்றுக்கொள்ள ඒ முடியும். මසුන්නැල්ලීමේ ඒ පුහුණුවම ආත්මාදායන් කිරීමටත් ප්‍රයෝජන වෙනවා. முதலாவது நான் சொன்ன காரியம், ප්‍රථමයෙන් කියපු දේ තමයි. மீன் பிடிக்கிறவர்கள் கடலை நன்றாய் அறிந்திருப்பார்கள். ඒ මසුන් අල්ලන අය මූද ගැන හොඳට දන්නවා. மீனை கரையிலே பிடிக்க முடியாது, මාළුවව කවදාවත් ගොඩේ අල්ලන්න ஆனா බෑ. கரைக்கு கொண்டு வர வேண்டும். ඒ ගොඩට ගේනවා. மீனை வீட்டிலே பிடிக்க முடியாது, මාළුවව ගෙදර අල්ලන්න බෑ. ஆனால் கரைக்கு கொண்டு வர வேண்டும். නමුත් ගොඩට ගේන්නට ඕනේ. மீன் பிடிப்பதற்கு அவர்கள் என்ன செய்கிறார்கள்? கடலுக்குள்ளே போகிறார்கள். ඒ මාළු අල්ලන්නට මූදුවට තමයි යන්නේ. மீன் பிடிக்கிறவர்கள் அவர்களுடைய கடல், அவர்கள் போகிற இடத்தை நன்றாய் அறிந்திருப்பார்கள். ඒ මාළු අල්ලන අය දන්නවා මේ මූද කොයි විදිහට තියෙන කියලා හොඳට சில දැනගන්නවා. நேரத்துல பார்ப்பதற்கு மிகவும் மெதுவான காற்று அங்கே வீசலாம், සමහර විට බලනකොට සෙමින් සුළං අමන්න පුළුවන් මූදේ. ஆனால் கடலுக்குள்ளே போகும் பொழுது නමුත් මූද තුලට යනකොට நம்மையே ஆச்சரியப்பட வைக்கிறதான விதத்திலே புயல் எழும்புகிறது. අපිට පුදුම සාගත වෙන විදියට ඒ සුළු සුළං තද විදියට අමන්න පුළුවන්. இயேசு சொன்னார், இந்த உலகம் இருள் நிறைந்ததா இருக்கு. යේසුස් වහන්සේ කිව්වා මේ ලෝකේ අඳුරෙන් පිරිච්ච ලෝකයක්. நீங்கள் போகிற உலகம் இருள் நிறைந்த ஒரு உலகம். ඔබ යන්නා ලෝකේ අඳුරු සහිත ලෝකයක්. நீங்கள் ஆத்துமா தேடுகிற இடம் இருள் நிறைந்த ஒரு இடம். ඔබ ආත්ම සොයන තැන අඳුර පිරිච්ච තැන. அதற்குள்ளே நான் உங்களை வெளிச்சத்தை போல அனுப்புகிறேன். ඒ වගේ ඒ තැනට අපි ආලෝකයක් ලෙස ස්වාමීන් වහන්සේ බෝයවනවා. இயேசு கற்றுக் கொடுத்தார். යේසුස් වහන්සේ උගන්වලා දුන්නා. அவர்களுடைய வாழ்க்கை எல்லாம் சாரமற்றதா இருக்கிறது. එයාගේ ජීවිතය ඊටම සාරවත් ජීවිතයක්. அந்த சாரமற்ற வாழ்க்கைக்குள்ளே உன்னை நான் உப்பாக பயன்படுத்துவேன். ඒ සාරවත් නැති ජීවිතයට ඔබ ලුණු ඇටියට පාවිච්චි කරනවා. இன்னொரு இடத்துல சொல்கிறார், சீஷர்களை அனுப்பும் பொழுது நான் உங்களை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறேன். සමහර තැන්වල යේසුස් වහන්සේ කියන මම ඔබ මේ නරි තැනකට යවනවා කියලා. நீங்கள் கவனமாய் செயல்பட வேண்டும். ඔබ එතනදී ප්‍රවේශමින් ක්‍රියා කරන්නට ඕනේ. நீங்கள் போய் ஆத்துமாக்களை பிடிக்கிற உலகத்தை நீங்கள் அறிய வேண்டும். ඔබ යන්නා වූ ලෝකේ කොහොමද ආත්ම ආදායම් කරන්න ඕනේ කියලා ඔබ දැනගන්න ඕනේ. அறியாமல் போய் இறங்கினால் ඔබ දන්නේ නැතුව ඔබ බැස්සොතින් உங்களுக்கு எவ்வளவு உற்சாகம் இருந்தாலும் ඔතරම් උනන්දුව තිබුණොතින් நீங்கள் மூழ்கி போய்விடுவீர்கள். ඔබ ගිලෙනවා. அதனால முதலாவது ප්‍රථමයෙන් ஒரு மீன்காரன் அவன் என்ன செய்கிறான்? தன்னுடைய கடலை அறிந்திருக்கிறான். මසුන් අල්ලන කෙනෙක් හොඳට මූද ගැන හොඳට දන්නවා. இரண்டாவது மூன்றாவது வேகமாய் நான் சொல்லுகிறேன். දෙක තුන මම වේගයෙන් කියන්නම්. நான் சொன்னேன், மீன் அதாவது கடல்ல வெவ்வேறு விதங்கள் மீன்கள் காணப்படுகிறது. මූදේදී විවිධාකාර තැන්වල මාළුවන් ඉන්න පුළුවන්. சில மீன்களை நம்முடைய சாதாரண கண்களுக்கே அதை பார்க்கலாம். සමහර මාළු අපගේ ඇස් වලටම සාමාන්‍ය දකින්න படகுல පුළුවන්. இருந்தே அதை பார்க்கலாம். ඒ බෝට්ටුවේම දකින්න පුළුවන්. ஆனா சில மீன்கள் மிகவும் ஆழமான இடத்துல இருக்கு. සමහර මාළු ඉතා ගැඹුරු තැන්වල තමයි තිබෙන්නේ. அதை இறங்கி தான் பிடிக்க வேண்டும். ඒක බැහැලා තමයි අල්ලන්න சில ඕනේ. மீனை கையால பிடிக்கலாம். සමහර අය මාළු අතින් අල්ලන්න சில පුළුවන්. மீன்களை கொக்கி போட்டு பிடிக்கலாம். සමහර විට බිලි කොක්ක දාලා සමහර මාළු சில අල්ලන්න පුළුවන්. மீன்களை வலைகளை போட்டு සමහර பிடிக்கலாம். මාළු දැල දාලා අල්ලන්න ඕනේ. அப்ப உலகத்திலே මේ ලෝකේ ஆத்தும ஆதாயம் செய்வதற்கு ආත්ම ආදායම් කිරීමට கர்த்தர் ஒரு விதத்தை அல்ல, දෙනාසේ එක ක්‍රමයක් නොවේ. அநேக விதங்களை பயன்படுத்த. බෝ ක්‍රම පාවිච්චි ஒரு කරනවා. ஆமென் சொல்லுவோம். ආමෙන් කියන්න. கர்த்தர் உங்க கையில ஒரு கொக்கி தந்திருந்தா ඔබ තුල බිලිපිත්තක් දුන්නොතින් அதை தூக்கி வீசிட்டு வலைய தேடாதீங்க. ඒක විසි කරලා දැල හොයන්න එපා. கர்த்தர் உங்களை எப்படி இந்த ராஜ்யத்திற்குள்ளே கொண்டு வந்தார்? මේ රාජ්‍ය තුලට ඔබ කොහොමද ගෙනාවේ? சிலரை கூட்டத்தின் மூலமாய் கொண்டு, பெரிய ஒரு கூட்டத்தின் மூலமாய் கொண்டு வந்தார். සමහර ලොකු රැස්වීම් තුල ස්වාමීන් වහන්සේ ගෙනලා තිබෙන්න சிலர் පුළුවන්. கூட்டம் நடக்காத நேரத்துல சாதாரண ஒரு செவ்வாய்க்கிழமை பிரச்சனை நிமித்தமாக வந்து போதகரை சந்தித்தீர்கள். සමහර ප්‍රශ්නයක් නැති මොහොතේදී අඟහරු දවසක පාසල මුණ ගැහෙන්නට ඇවිල්ලා சிலரை உங்களுடைய தகப்பன் தாயுடைய ஜெபத்தின் நிமித்தமாக உள்ளே கொண்டு வந்தார். සමහර දෙමව්පියන්ගේ යාඥාව කරනකොටගෙන ඔබ දේව සභාවට ඇතුල් වෙන්න පුළුවන්. சிலரை மரண படுக்கையிலே உள்ளே கொண்டு வந்தார். සමහර මරණ මිටියාවතේ ගිහිල්ලා ඔබ යේසුස් වහන්සේ අඳුර ගන්න පුළුවන්. இந்த உலகத்திலே வெவ்வேறு விதமான ஆத்தும ஆதாயத்தின் முறைகள் காணப்படும். මේ ලෝකෙ විවිධාකාර විදියට ආත්ම ආදායම් කිරීමේ සිදුවීම් සිදු වෙනවා. நீங்கள் ஆத்தும ஆதாயம் செய்கிற விதம் மாத்திரமே இந்த பூமியில இருக்கிற சரியான விதம் அல்ல. ඔබ ආත්ම ආදායම් කරන ක්‍රමේ පමණක් ඒක හරි ක්‍රමයක් නොවේ. ஆனால் உங்களுடைய முறையை நீங்கள் பிடித்துக் கொள்ள வேண்டும். නමුත් ඔබගේ ක්‍රමය ඔබ අල්ලගන්න. நான் சொல்லுகிறது புரிகிறதா? මම කියන දේ තේරෙනවද? நான் 5 வாரங்களாக உங்களுக்கு நான் சொல்லிக் கொண்டு මම வருகிறேன். සුමාන 5ක් මේ දේ කියාගෙන එනවා. உங்களுடைய ரட்சிப்பின் சாட்சி ඔබගේ உங்களுக்கு உங்களிடத்தில் ஆயத்தமா இருக்க வேண்டும். ඔබගේ ගැලවීමේ සාක්ෂිය ඔබ සූදානමින් තිබිය යුතුයි. ஆயத்தப்பட வேண்டும். සූදානම් වෙන්නට ඕනේ. அது எனக்கு வாய்ப்பு கிடைக்கிற நேரம் நான் சொல்லுவேன்னு சொல்லக்கூடாது. මට අවස්ථාවක් ලැබුණොත් මං කියනවා කියලා නොවේ. இங்கே நாம் பார்க்கிறோம், சீசர்களுக்கு ஆண்டவர் பயிற்சி கொடுத்தார். මේ ගෝලයන්ට යේසුස් වහන්සේ පුණුව දෙනවා. 2 நிமிடத்திலே ரட்சிப்பின் சாட்சியை நீங்கள் எழுதி ஆயத்தமாய் வைத்திருக்க வேண்டும். විනාඩි 2කින් ඔබගේ සාක්ෂිය ලියලා තියලා ඔබ සූදානම් විය යුතුයි. அப்ப முதலாவது ஒரு மீன் பிடிக்கிறவன்
தன் கடலை அறிந்திருக்கிறான். ප්‍රථමයෙන් මසුන් අල්ලන කෙනෙක් මූද හොඳට දැන සිටියනට ඕනේ. இரண்டாவது அவனுக்கு தெரியும் வெவ்வேறு விதமான மீன்கள் அங்கே காணப்படுகிறது. විවිධාකාර මාළු වර්ගයන් තිබෙන බව තේරුම් ගන්නට ඕනේ. மூன்றாவது තුන්වෙනුව இந்த வெவ்வேறு விதமான மீன்களை பிடிக்க வெவ்வேறாத முறைகள் பயன்படுத்த வேண்டும். විවිධාකාර මාළු අල්ලන්නට විවිධාකාර ක්‍රම පාවිච්චි කළ යුතුයි. ஒரு ஆமென் சொல்லுவோமா? ආමෙන් කියමුද? சிலர் ஆடி பாடுகிற விதம் உங்களுக்கு பிடிக்காம இருக்கலாம். සමහර අය ගායනා කරන නටන එක ඔබට අල්ලන්න බැරි කැමැතියක් නැහැ. அவர்கள் ஆடி பாடுகிற விதத்தை நீங்கள் சில நேரத்துல விருப்பப்படாமல் இருக்கலாம். ඒගොල්ලෝ ගායනා කරන නටන ඒ දේ ඔබට කැමැත්තක් නැතුව තියෙන්න පුළුවන්. ஆனால் அவர்கள் ரகசியத்திலே கர்த்தரோடு செய்கிற உடன்படிக்கை உங்களுக்கு தெரியாமல் ඒ රාසිගතව ස්වාමීන් වහන්සේත් එක්ක කරන ගිවිසුම ඔබ දන්නේ නැහැ. ஒரு முறை அல்ல, එක වතාවක් නෙවෙයි. ஒரு முறை அல்ல, பல முறைகளை தேவன் பயன்படுத்தி. එක ක්‍රමයක් නෙවෙයි බොහෝ ක්‍රම තිබෙනවා ස්වාමීන් වහන්සේ පාවිච්චි කරනවා. இயேசு கிறிஸ்து ஜக்கேயஸை சந்திக்கும் பொழுது வித்தியாசமாய் அவர் செயல்பட்டார். යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ සකේවස මුණ ගැහෙනකොට ඒ යේසුස් වහන්සේ පාවිච්චි කරා විවිධ වෙන ක්‍රමයක්. கெனசரத்திலே அசுத்தாவி பிடித்த மனுஷனை அவர் ஊழியத்துக்கு அனுப்ப முன்பதாக வெவ்வேறு விதத்திலே அவர் செயல்பட்டார். ජනසරෙතේ ඒ අසුද්ධාත්මය එයාව නිදහස් කරන්න එයාව යේසුස් වහන්සේ තව ක්‍රමයක් පාවිච්චි කළා. சமாரிய ஸ்திரியை அவர் தொடும் பொழுது அவர்களோடு பேசும் பொழுது வித்தியாசமான முறையை பயன்படுத்தினார். සමහර ස්ත්‍රිය ආදායම් කරන යේසුස් වහන්සේ එයාට වෙන ක්‍රමයක් පාවිච්චි කළා. உங்களுக்கு தேவன் எதை தந்திருக்கிறார்? ස්වාමීන් වහන්සේ ඔබට මොනවද දීලා තියෙන ක්‍රමය? நான் சொல்லுகிறது புரிகிறதா? මම කියන දේ තේරෙනවද? உங்களுக்கு ஒரு வலையை தந்திருக்கலாம், ඔබට දැලක් දෙන්න පුළුවන්. உங்களுக்கு ஒரு கொக்கியை ඔබට தந்திருக்கலாம், බිලිපිත්තක් දෙන්න පුළුවන්. உங்களுக்கு ஆண்டவர் ஒரு படகை தந்திருக்கலாம். නැත්නම් ඔබට බෝට්ටුවක් දෙන්න පුළුවන්. நீங்க உங்க வேலையை சரியா செய்யுங்க. ඔබගේ වැඩ කටයුත්ත ඔබට දුන්න දේ ඔබ හරියට කරන්න. மாறாக வித்தியாசமான முறைகள் பயன்படுத்தப்படும் பொழுது වෙන ක්‍රම ඔබ පාවිච්චි කරනකොට அவர்களை ஏசி, ඒ අයට බැනලා அவர்களை கண்டித்து ඒගොල්ලොන්ට තරවටු அதுல කරලා நேரம் செலவழிக்க வேண்டாம். බොහෝ වෙලාව ගත කරන්න එපා. நீங்க பயிற்சி பண்ணுங்க, ඔබ පුහුණු වෙන්න. உங்களுடைய நேரத்தை கொடுங்க. ඔබගේ වෙලාව දෙන්න. இப்ப உதாரணத்திற்கு උදාහරණයක් ලෙස சிலருக்கு இந்த வாட்ஸ்அப்ல அதாவது எனது வசனங்கள் அனுப்புகிற ஒரு பழக்கம் இருக்கிறது. WhatsApp එකේ දේ වචනේ යවනීමේ පුරුද්දක් තිබෙනවා. இது உங்களுடைய ஊழியமாக எடுங்க. ඔබගේ සේවයක් හැටියට ඔබ ගන්න. இல்ல சிலருக்கு இப்ப இது ஒரே கரைச்ச பிரதர், මේක හරි කරදරයක්. மட்ட எல்லாம் நமக்கு வரலாம், අනිත් ඒවා ඉන්න පුළුවන්. மட்ட எல்லா குரூப்லயும் நம்ம இறைஞ்சிருப்போம். හැම group එකකින්ම අපි ඉන්නවා. இஸ்ரவேல்ல என்ன நடக்குது, ඊශ්‍රායල් මොනවද වෙන්නේ? சூதான்ல என்ன நடக்குது, සුඩාන් එක මොනවද වෙන්නේ? அமெரிக்கால என்ன நடக்குது. ඇමරිකාවේ මොනවද වෙන්නේ? ஆனா வசனம் அனுப்புனா கொஞ்சம் கோவம் வருது. වචනේ ආවොත් කේන්ති යනවා. நம்ம ஆட்களுக்கு வசனம் வேணாம். අපගේ අයට වචන එපා. ஆனா அந்த ஊழியத்தை தேவன் உங்களுக்கு தந்திருந்தா, ඒ සේවය ඔබට දුන්නොතින් இப்ப கவனிங்க, வீட்டுக்கு வீடு வீடாய் போய் ட்ரக்ஸ் கொடுக்கிறது ஒன்று. ඔබ ගෙදර ගෙවල් වලට ගිහිල්ලා අත්පත්‍රිකා දෙනීමේ වැඩක් තිබෙනවා. சில நேரத்துல அந்த ட்ரக்ஸ் வீட்டுக்குள்ள போகாது. ඒක සමහර අත්පත්‍රිකා ගේ ඇතුළට යන්නේ නැහැ. ஆனா போன் மூலமாய் நீங்க சரியான விதத்திலே உங்களுடைய நண்பர்களுக்கு அனுப்பும் பொழுது வீட்டுக்குள்ள இல்ல, பெட்ரூமுக்குள்ளே போயிடும். ඔබ හරියට ඔබගේ මිත්‍රයන්ට යවනවා නම් ෆෝන් එක තුලින් ගේ ඇතුළට නෙමෙයි බෙඩ්රූම් එක ඇතුළටත් යවන්න පුළුවන්. அதனால அது ஒரு ஊழியமாக எடுத்தால் ඒක සේවයක් හැටියට ඔබ ගත්තොතින් சும்மா கண்டதை அனுப்ப வேணாம். නිකන් ඕනුවට එපාට යවන්න එපා. இந்த ஊழியக்காரன் இவரை பற்றி பேசினார், මේ සේවකයා මේ විදිහට මෙයාත් එක්ක කතා කළා. அது அல்ல. ඒව නොවේයි. கர்த்தர் உங்க கையில கொக்கி கொடுத்திருந்தா ස්වාමීන් වහන්සේ ඔබට බිලිපිත්තක් දුන්නොතින් அதை சரியாக சுவிசேஷத்தை கொண்டு போகிறதாய் அனுப்புங்க. ඒක හරියට සුභාරංචිය ගෙන යන ක්‍රමයට පාවිච්චි කරන්න. ஒரு ஆமென் சொல்லுங்க. ආමෙන් කියන්න. நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க. ආමෙන් කියන්න. இப்ப கர்த்தர் உங்களை ஊபர் ஓட்ட வச்சிருக்கார். ඌබර් එලවන්න ඔබ තබලා තිබෙනවා. இதுக்கெல்லாம் ஆமென் வராது. මේකට ආමෙන් එන්නේ නැහැ. ஆனா அங்கதான் கர்த்தர் உங்க கையில ஒரு கொக்கி தரணும். එතන තමයි ඔබට බිලිපිත්තක් ස්වාමීන් වහන්සේ දෙන්නේ. உங்களை செக்யூரிட்டியா வச்சிருப்பார். ඒක ඔබ සිකියුරිටි කෙනෙක් ලෙසපත් කරනවා. நீங்க நினைக்க கூடாது நான் அடுத்த முறை யாழ்ப்பாணத்துல இதுக்காக ஆயத்தப்படுறேன், அதுக்கு ஆயத்தப்படலாம், பிரச்சனை இல்ல. මම ඔබ හිතන්න නරකයි සුභාරංචි රැස්වීම යාපනයේ තියෙන එතන තමයි මම සූදානම් වෙන්න ඕනේ කියලා. செக்யூரிட்டியா இருக்கும் பொழுது உங்க கையில ஒண்ணு வலை இல்லாட்டி கொக்கி. නමුත් ඔබ සිකියුරිටි කෙනෙක් ලෙස ඉන්නකොට ඔබගේ ඒදී ඔබට බිලිපිත්තක් නැත්නම් ඔබට දැලක් තිබෙන්න கர்த்தர் පුළුවන්. உங்களை ஒரு டீச்சரா ඔබ பயன்படுத்தலாம், ටීචර් කෙනෙක් ලෙස ඔබ පාවිච්චි කරන්න உங்களை ஒரு පුළුවන්. டியூஷன் மாஸ்டரா ඔබ பயன்படுத்தலாம். ටියුෂන් මාස්ටර් කෙනෙක් හැටියට පාවිච්චි කරන්න පුළුවන්. கவனிங்க, ஆத்தும ஆதாயம் சபைக்குள்ளே அல்ல, ආත්ම ආදායම් සභාව තුල නෙවෙයි. மீன்கள் எல்லாம் கடலுக்குள்ளே இருக்கு. මාළු හැමක්කම මූදේ ඉන්නේ. நான் இதை பேசும் பொழுது இதன் நிறைவிலே உங்களுடைய ஆத்தும ஆதாய முறையை நீங்கள் பிடித்துக் கொள்ள வேண்டும். ඔබ මේ දේ මං කතා කරලා නිමා කරනකොට ඔබ ආත්ම ආදායම් කරන ක්‍රමය ඔබ දැනගන්නට ඕනේ. கடந்த ஒரு வாரத்திலே நான் இந்த இன்டர்வியூ ஒன்று அவர்கள் போட்டிருந்தார்கள். ඒ ඉන්ටර්විව් එකක් ගිය සුමානේ දාලා තිබුණා. அதாவது 2015வது ஆண்டிலே ஒரு ஜிம் கோச், ජිම් කෝච් 2015 දී ජිම් කෝච් කෙනෙක්ගේ ඉන්ටර්විව් එකක් දාලා තිබුණා. அவர் வந்து என்ன செய்தார் என்று சொன்னால், அதாவது ஒவ்வொரு நாளும் எக்ஸசைஸ் செய்வதற்கு 5 நிமிஷம் வீடியோ போடுவார். ඔයා හැමදාම එක්සර්සයිස් කරන්න විනාඩි 5ක වීඩියෝ එකක් දානවා. அவர் ஒரு கிறிஸ்தவன். ඒ ක්‍රිස්තියානි කෙනෙක්.
இப்ப அவர் அதை என்ன செய்கிறார் என்று சொன்னா ඒක එයා මොනවද කරන්න කියලා කිව්වොත් இப்பொழுது ஒரு ஆராதனை பாடலை முன்வைத்து නමස්කාරයේ ගීයක් තබලා அதுக்கு நம்ம சின்ன பிள்ளைகளுக்கு ஆக்ஷன் சாங் ඒ செய்வோம். දරුවන්ට ඇක්ෂන් ෂෝන් අපි කරනෝනේ පොඩි අයට. அந்த ஆக்ஷன் வந்து எக்ஸசைஸா இருக்கு. ඒ ඇක්ෂන් එක එක්සර්සයිස් එක දීලා කරනවා. நமக்கு இதெல்லாம் கேட்க கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. අපිට මේව ආන්න ටිකක් අමාරු වෙන්න ஆனா පුළුවන්. நான் சொல்றத கொஞ்சம் கேளு. මං කියන දේ ආන්න පොඩ්ඩක්. அவர் 20 நிமிடத்திற்கு அந்த ஆக்ஷன் சாங் ஒரு பாடலோடு அந்த ஆக்ஷன் சாங் செய்றார். ඒ ගීතයක් සමග ඒ ඇක්ෂන් ෂෝන් එක කරනවා. அதன் மூலமா அந்த கமெண்ட்ஸை போய் வாசிச்சா ඒ කොමන්ට්ස් එක කියවම சிலர் சொல்றாங்க இந்த பாடல் என்னை தொட்டது. මේ ගීය මට අත ගැසුවා. நம்ம கேட்போம் இந்த பாடல் எப்படி உங்களை தொடும்? මේ ගීය කොහොමද ඒ අත ගසන කියලා අපි ආන්න இது පුළුවන්. நம்ம வேலையே இப்படிதான். මේක අපේ වැඩේ එකයි. அவருடைய 2015வது ஆண்டு ஆரம்பிச்சார். 2015 දී පටන් ගත්තා. அவருடைய சப்ஸ்கிரிப்ஷன் 6 மில்லியன். මිලියන 6ක් கவனிங்க, பில்லி கிராமே 1 மில்லியனுக்கு தான் வாழ்நாள் முழுவதும் பேசினார். බිලිග්‍රෑම් 1 මිලියන එකට තමයි ජීවිත පුරා කාලෙම කතා කළේ. இந்த மனுஷன் ஒவ்வொரு வாரமும் 6 மில்லியன் ஜனங்களுக்கு ஏதோ ஒரு விதத்திலே சுவிசேஷம் போய் கொண்டு මිලියන 6කට කෝමාර සුභාරංචියක් මේ පුද්ගලයා ஒரு යවනවා. ஆமென் சொல்லுங்க. ආමෙන් කියන්න. கர்த்தர் உங்களை ஒரு விதமாய் வணைந்திருக்கிறார். දැනන්ස එක ක්‍රමයකට ඔබ ගෙනියලා இப்ப තිබෙනවා. நான் சொல்லல எதை செய்தாலும் சரின்னு சொல்லி. මම කියන්නේ නෑ මොන දේ කරත් හරි කියලා. இப்ப கடல்ல ஒருத்தன் கொக்கி வச்சிருந்தானா அவன் மீன் பிடிக்க வந்திருக்கான். මූදට කෙනෙක් බිලිපිත්තක් අරන් ආවත් මේක මාළු අල්ලන්න සමානයි. ஒருவர் அங்கே என்னது வலை வைத்திருந்தால் அவர் மீன் பிடிக்க வந்திருக்கான். එයා දැලක් ගෙනලා තිබුණොත් එයාත් මාළු අල්ලන්නට තමයි ஆனா ඇවිල්ලා තියෙන්නේ. கடல்ல இருந்து பலகையை தூக்கிட்டு இருந்தா அவன் மீன் பிடிக்க வரல. එයා මූදේ නිකන් දර කෑල්ලක් වගේ අරගෙන ආවනේ මාළු අල්ලන්න නොවේ. படகுல இருந்து கத்தியோல் நின்று அவனும் மீன் பிடிக்க வரல. එයා මාළු මේ පීයක් අරගෙන ආව මූදට ඒ මාළු අල්ලන්න නොවේ. ஆனால் வேதம் சொல்லுகிறது වේ වචනේ කියනවා. அறுவடைக்காக தான் நாம ஜெபம் பண்றோம். අපි අස්වැන්න උදෙසා තමයි ஆனா යාඥා. இயேசு கற்றுக் கொடுத்தார் அறுவடை இருக்குது. இயேசு ஆனா வேலைக்காரர்களுக்காய் ஜெபம் பண்ணுங்க. නමුත් යේසුස් වහන්සේ කියන අස්වැන්න තිබෙනවා. නමුත් වැඩකාරයන් උදෙසා යාඥා ஒரு කරනවා. ஆமென் சொல்லுவோமா? ආමෙන් කියන්න. இந்த ஆராதனை முடிவிலே என்னுடைய கொக்கி என்னுடைய வலை என்ன? මේ නමස්කාරයෙන් පස්සේ ඔබ තීරණය කරන්න මගේ බිලිකොක්ක මොනවද දැල මොනවද කියලා. சிலர் கேக் பேக் பண்றீங்களா? සමහර කේක් බේක් කරනවද? அதுதான் கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிற தாளந்து. ඒක තමයි ස්වාමීන් වහන්සේ දුන්න ටැලන්තුව. இன்றைக்கு நான் முழு நேர அழைப்பை நான் தரவில்லை. මම සම්පූර්ණ කැඳවීමක් ඔබට දෙන්නේ නැහැ. முழு நேர அழைப்புக்கு ஒரு விதமான கூட்டத்தை தேவன் ඒ தருகிறார். ඒවනේ කැඳවීමකට සමහර අය තමයි ස්වාමීන් වහන්සේ තෝරගන්නේ. ஆனால் 6 நாட்களும் உலகத்தில் இருக்கிற உங்களுடைய கரங்களிலே கொக்கி வலை வர வேண்டும். නිතරම දවස් 6ක් ලෝකේ ඉන්න ඔබ කෙරේ නිතරම ඔබ ගාව තියෙන්නට ඕන බිලිපිත්තයි දැලයි. ஒரு கம்யூனிகேஷன்ல வேலை செய்றீங்களா? කමියුනිකේෂන් එක වැඩ කරනවද? எங்களை விட அதிகமாக புதிய நபர்களை நீங்கள் சந்திக்கிறீர்கள். අපට වඩා අලුත් පුද්ගලයන් ඔබ මුණ ගැහෙනවා. ஆட்டோ ஓட்டுறீங்களா? ආටෝ එක එලවනවද? நீங்க பேசுறனால அவன் பாய மாட்டான். ඔබ කතා කරන නිසා ඔය ත්‍රිවිල් එකෙන් நீங்க පනින්නේ නැහැ. சொல்றது எல்லாத்தையும் அவன் கேட்டுக்கொண்டு தான் இருப்பான். ඔබ කියන දේ වාගෙන ඉන්නවා. 2 நிமிஷம். මිනිත්තු දෙකක්. அதான் நான் சொன்னேன் 2 நிமிஷம். මිනිත්තු දෙකක්. நீங்கள் ஆத்தும ஆதாயத்தின் ஊழியத்திலே செயல்பட வேண்டும் என்றால் ඔබ ආත්ම ආදායම් කිරීමේ ඔබ ක්‍රියාවට වෙන්න ඕනේ නම් கர்த்தரிடத்துல கேட்கணும், கர்த்தர் எனக்கு நீர் என்ன வைத்திருக்கு? ස්වාමීන් වහන්සේගෙන් අහන්න මට මොනවද ඔබ තබා තිබෙන්නේ? முதலாவது உலகத்தை அறிந்து கொள்கிறோம். ප්‍රථමයෙන් ලෝකයේ ඔබ දැනගන්නවා. வெவ்வேறு விதமான மீன்கள் இருக்கிறது. විවිධාකාර මාළු ඉන්නවා. நான் பிடிக்க முடியாததை நீங்கள் பிடிப்பீர்கள். මා අල්ලන්න බැරි දේ ඔබ අල්ලනවා. எங்களால் பிடிக்க முடியாததை மற்ற சபைகள் பிடிப்பார்கள். ඔබට අල්ලන්න බැරි වෙන සභාවකින් අල්ලනවා. அந்த சபைகளால் பிடிக்க முடியாததை வெவ்வேறு ஊழியங்கள் பிடிக்கும். ඒ සභාවෙන් අල්ලන්න බැරි විවිධාකාර සේවාව තුලින් ඒව අල්ලනවා. ஒரு ஆமென் சொல்லுவோம். ආමෙන් කියන්න. அப்ப கர்த்தர் ஆத்தும ஆதாயத்திற்கு அறுவடைக்காக ஜெபிப்பதல்ல, வேலைக்காரர்களுக்காய் ஜெபிக்க வேண்டும். අපි අස්වැන්න නෙලා ගන්නවට යාඥා කරනටත් වඩා වැඩකාරයන්ට තමයි යාඥා කළ ஒரு යුතුයි. ஆமென் சொல்லுவோம். ආමෙන් කියන්න. சரி, லூக்கா 5வது அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்வோம். ලූකා 5 වෙනි පරිච්ඡේදයට පෙරලගමු. லூக்கா 5 4 5 6. අතර 5. அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். அதற்கு சீமோன், ஐயரே, முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். சரி, வாசிங்க. அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். சரி, 4வது, අතර மீன் பிடிக்கிற யாரா இருந்தாலும் මාළු අල්ලන කවුරුණත් அவர்கள் கொக்கியில மீன் பிடிக்கலாம், ඒක බිලිපෙත්තෙන් අල්ලන්න පුළුවන්. சின்ன வலையில பிடிக்கலாம், පොඩි දැලකින් අල්ලන්න பெரிய පුළුවන්. வலையில ලොකු பிடிக்கலாம். දැලකින් අල්ලන්න පුළුවන්. ஆனால் மீன் பிடிக்கிற அனைவருக்கும் මාළු අල්ලන හැමෝටම ஒரு படகு தேவை.
බෝට්ටුවක් අවශ්‍යයි. ஒரு படகு தேவை. බෝට්ටුවක් අවශ්‍යයි. நீங்கள் எந்த விதத்திலும் ஆத்துமாவை உள்ளே கொண்டு வரலாம். ඔබ මොන විදියාකාරයෙන් ආත්ම ඇතුළට ගේන්න පුළුවන්. ஆனால் சபை உங்களுக்கு மிக மிக அவசியமானது. නමුත් සභාව ඉතාමත්ම වැදගත්. நீங்கள் සිறப்பான வலை பயன்படுத்தலாம். ඔබ ඉස්තරම් වූ දැලක් පාවිච්චි කරන්න அதிக පුළුවන්. மீன்களை பிடிக்கலாம். අධික ලෙස මාළු අල්ලන්න පුළුවන්. ஆனால் படகு இல்லாமல் போனால் බෝට්ටුවක් නැත්තම් அந்த மீன்கள் எல்லாம் மீண்டுமாக தண்ணீருக்குள்ளே போகும். නැවතත් ඒ මාළු ටික මූදටම වැටෙනවා. சரியான படகு இல்லாவிட்டால் හරි බෝට්ටුවක් නැත්තම් நீங்கள் அந்த மீன்களோடு மூழ்கி விடுவீர்கள். ඔබ ඒ මාළුවන් සැකපම ඔබත් ගිලෙනවා. அதனால இது மிக மிக முக்கியமானது. ඉතා වැදගත් ඔබට. நீங்கள் வெவ்வேறு விதங்களில் இந்த காலை நேரத்தில் அழைக்கப்படலாம். ඔබ විවිධාකාර පැත්තකින් ඔබ කැඳවනු ලබන්න கர்த்தர் පුළුවන්. எனக்கு இந்த சின்ன ஊழியத்தை தந்திருக்கிறார். ධනාසේ මට පොඩි සේවාවක් දී நீங்க තිබෙනවා. சபையை பகைத்து கொண்டு ஆத்தும ஆதாயம் செய்ய முடியாது. සභාවට ඔබ විරුද්ධ වෙලා ආත්ම ආදායම් කරන්න බෑ. சபையோடு கசப்பு வைத்துக் கொண்டு ஆத்தும ஆதாயம் செய்ய සභාවත් முடியாது. එක තිත්තභාවයෙන් ඉඳලා ආත්ම ආදායම් කරන්න බෑ. ஒவ்வொரு மீன் பிடிக்கிற நபருக்கும் ஒரு படகு தேவை. හැම මාළු අල්ලන කෙනෙකුට බෝට්ටුවක් අවශ්‍යයි. அங்கே தான் மீன்கள் சேர்க்கப்பட்டு கரைக்கு கொண்டு வரப்படுகிறது. ඒ බෝට්ටුවේ තම මාළු එකතු කරලා ගොඩට ගේන්න පුළුවන්. அதனால ஆத்தும ஆதாயத்தின் உற்சாகமுள்ள எல்லாருமே ආත්ම ආදායම් කිරීමේ උනන්දුවක් තියෙන හැමෝම நீங்கள் நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும். හොඳට දැනගන්න ඕනේ. கர்த்தர் ஒரு நோக்கத்திற்காக உங்களை இந்த சபைக்குள்ளே வைத்தார். දනාසේ අරමුණක් සඳහා තමයි මේ සභාවේ බෝතීලා இது තියෙන්නේ. ஒரு படகாக செயல்படுகிறது. මේක බෝට්ටුවක් ලෙස ක්‍රියා இங்கே වෙනවා. மீன் பிடிப்பதல்ல, මේ මාළු අල්ලනවා නොවේ. ஆனால் பிடிக்கிற எல்லா மீன்களும் අල්ලන හැම මාළුවෙක්ම நீங்கள் தனியாக பிடிக்கலாம், ඔබ තනියෙන් අල්ලන්න පුළුවන්. சேர்ந்து பிடிக்கலாம். එකතු වෙලා අල්ලන්න පුළුවන්. ஆனால் அது இந்த படகுக்கு வர வேண்டும். මේ බෝට්ටුවට එන්නට ඕනේ. படகு உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு. මේ බෝට්ටුව ඔබට ආරක්ෂාව. ஒரு ஆமென் சொல்லுவோம். ආමෙන් කියන්නේ. படகு இல்லாமல் கடலுக்கு போக முடியாது. මේ බෝට්ටුව නැතුව ගැඹුරු මුහුදට යන්න බෑ. ஆனால் நம்ம சில நேரத்துல போக முயற்சி අපි செய்வோம். උත්සාහ දරනවා ඒ බෝට්ටුව නැතුව. ஆனால் படகு நமக்கு தேவையான. නමුත් බෝට්ටුව අවශ්‍යයි. பிலிகிராம் என்கிறதான இந்த அதாவது நாம் வாழ்கிற இந்த நாட்களில் மிக பிரபலியமான ஒரு சுவிசேஷக ஊழியத்தை செய்தார். බිලිග්‍රෑම් කියන්නව අප ජීවත් වෙන කාලේ ප්‍රසිද්ධ සුභාරංචි සේවකයෙක් ලෙස සේවය කරනවා. அவருடைய ஊழிய முறைகளையும் அவருடைய புத்தகங்களையும் படிக்கும் பொழுது එයාගේ සේවා ක්‍රමය නැත්නම් එයාගේ පොත් කියවනකොට அவர் ஒரு கூட்டத்தை வைக்க முன்பதாக එයා රැස්වීමක් පවත්වන්න அந்த ප්‍රථමයෙන් பிரதேசத்துல இருந்ததான எல்லா சபைகளோடும் முதலாவது சந்திப்பார். ප්‍රථමයෙන් ඒ පළාතේ ඉන්න හැම සභාවක් එක්කම කතා කරනවා. அவர் சொன்னார், இன்றைக்கு அநேகர் என்னுடைய ஊழியத்தின் மூலமாக தொடப்பட்டது உண்மைதான். මාගේ සේවාව තුළින් බොහෝ අය අත ගැසුණා ඇත්ත. ஆனால் என்னுடைய ஊழியத்திலே இவ்வளவு பலனை நான் காண்பதற்கு මාගේ සේවයේ මෙතරම් ප්‍රතිඵලයක් දකින්නට நான் போன எல்லா பிரதேசங்களிலும் මං ගිය හැම ප්‍රදේශෙම நான் அவர்களை இரட்சிப்புக்குள்ளே நடத்தின பின்பதாக ඒ අයව ගැලවීමට තුළ නඩත්තු කරාට පස්සේ பொறுமையோடு கிருபையோடு ඉවසීමෙන් කරුණාවෙන් அந்த ஆத்துமாவை ஒவ்வொரு வாரமும் விசாரித்து அவர்களை ஞானஸ்தானத்திற்குள்ளே நடத்துகிற அந்த போதகரும் அந்த சபையும் தான் காரணம் என்று சொன்னார். ඒ හැම ආත්මයක්ම විමසලා ඒ අයව සුභාරංචිය තුලින් බෞතිස්මේ ගන්නට සලස්වන්නේ ඒ පළාතේ ඉන්න සභාවන් තමයි. அதனால நாம் அநேகரை பார்க்கலாம், அவர்களுடைய ஊழியத்தை நாம் வாழ்த்தலாம். අපි බෝධේ බලලා ඒ අයව සුබ පතන්න පුළුවන් සේවාවල. ஆனால் விசுவாசிகளை விசாரிக்கிற, அவர்களை ஒவ்வொரு வாரமும் சபைக்குள்ளே வரும் பொழுது நடத்துகிற அந்த சபை மிக மிக முக்கியமானது. ඒ සභාව තමයි ඊටාම වැදගත්. ඒ ආත්ම විමසලා ඒ අයව සභාව තුළට ගේන ඒ සභාව. ராஜ்யத்துல எல்லாருக்கும் ஒரு பங்கை வைத்திருக்கு. රාජ්‍ය හැම කෙනාටම කොටසක් තිබෙනවා. சபையுடைய வேலை அதிகமாய் பார்க்கப்படாது, සභාවේ වැඩ කටයුතු හරියට පේන්නේ නැහැ. ஆனாலும் அது தேவையானது. නමුත් ඒක අත්‍යවශ්‍යයි. ஒரு ஆமென் சொல்லுவோம். ආමෙන් කියන්න. அது மிக தேவையானது. ඊට අත්‍යවශ්‍යයි. இப்ப இதிலே நீங்கள் வளர்வதற்கு මේකේ වර්ධනය වෙන්න 2 கேள்விகள். ප්‍රශ්න දෙකක් நீங்கள் තියෙනවා. யாரையெல்லாம் ஆத்தும ஆதாயத்திலே முயற்சி செய்து ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வருகிறீர்களோ කාවද ඔබ උත්සාහ කරලා ඒ ගැලවීමට ගේනවද? இந்த 2 கேள்விகளுக்கு உங்களுக்கு பதில் தேவை. මේ ප්‍රශ්න දෙකට පිළිතුර අවශ්‍යයි. முதலாவது, ප්‍රථමයෙන් ஏன் ஒரு மனுஷன் சபைக்கு வர வேண்டும்? ඇයි පුද්ගලයෙක් සභාව තුළට එන්නට ඕනේ? எழுதி கொள்ளுங்க. ලියා ගන්න. இது நீங்கள் கொடுக்க வேண்டிய பதில். ඔබ දෙන්න ඕනේ පිළිතුර. ஏன் ஒரு மனுஷன் சபைக்கு வர வேண்டும்? ඇයි එක පුද්ගලයෙක් යේසුස් වහන්සේ පිළිගත්තට පස්සේ සභාවට එන්නට ඕනේ? ரட்சிக்கப்பட்ட பின்பதாக, ගැලවීම ලැබුවට පස්සේ அற்புதம் பெற்ற பின்பதாக, ආස්කමක් ලැබුවට சுகத்தை பெற்ற සුවේ பின்பதாக ලැබුවට පස්සේ நீங்கள் அடுத்தது அவர்களை கொண்டு வருவது எங்கே? ඊළඟට ඔව්ව ගේන්නේ කොහෙටද? நீங்கள் படகுக்கு கொண்டு ඔබ வருகிறீர்கள். බෝට්ටුවට ගේනවා. நீங்கள் சபைக்கு கொண்டு ඔබ வருகிறீர்கள். සභාවට ගේනවා. அப்பொழுது நிச்சயமாய் அவர்கள் கேட்பார்கள், ඒගොල්ලෝ අනිවාර්යයෙන්ම
මානවා? ஏன் ஒவ்வொரு வாரமும் நான் சபைக்கு வர வேண்டும்? ඇයි හැම සුමානෙම සභාවට යන්නට ඕනේ? முதலாவது கேள்வி, පළවෙනි ප්‍රශ්නය. ஏன் நான் சபைக்கு வர வேண்டும்? ඇයි සභාවට එන්නට ඕනේ? இரண்டாவது கேள்வி, දෙවන ප්‍රශ්නය. நான் ஏன் ஞானஸ்தானம் எடுக்க? ඇයි මම බෞතිස්ම ගන්නට ඕනේ? நான் ஏன் ஞானஸ்தானம் எடுக்க? ඇයි මම බෞතිස්ම ගන්නට ඕනේ? இதை நீங்கள் அடுத்த 2 வாரங்களிலே ඊළඟ සුමාන දෙකේ எனக்கு உங்களுக்கு நேரம் கட்டாயம் இருக்கும். ඔබට වෙලාව අනිවාර්යම තිබෙයි. நீங்கள் இதற்கு பதில் எடுக்க வேண்டும். මේකට පිළිතුරු ඔබ ලියන්නට ඕනේ. பதில் எடுத்து கொண்டு வந்து எனக்கு தாங்க. ඒ පිළිතුරු මට දෙන්න. புரியுதான்? තේරෙනවද? இந்த கடிதங்களை மாத்திரம் நான் ஏற்றுக்கொள்கிறேன். මේ ලියුම විතරක් මම පිළිගන්නවා. அதாவது ஏன் சபைக்கு வர வேண்டும்? ඇයි සභාවට එන්නට ඕනේ? ஏன் ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும்? ඇයි බෞතිස්ම ගන්නට ඕනේ? இப்படியே நான் சொல்றதெல்லாம் கேட்டுட்டே போனீங்கன்னா ඔබ මේම ආගෙනම හැමදේම ගියොතින් மீனை பிடிப்பீங்க, මාළු අල්ලනවා. அப்புறம் கடலுக்குள்ள போடுவீங்க. ආයෙ නැවත මුදටම දානවා. மீனை பிடிப்பீங்க, මාළු අල්ලනවා. அப்புறம் நீங்க மூழ்கிடுவீங்க. ඇය ඔබ ගිලෙනවා. அப்புறம் நாங்க படகுல வந்து உங்களை தூக்கி வெளியே අපි බෝට්ටුවෙන් ඇවිල්ලා ඔබ උස්සලා ගන්නට ඕනේ. கத்தர் ஆத்மாவை நம்பி தரும் பொழுது ස්වාමීන් වහන්සේ ආත්මව විශ්වාස කළ දෙනකොට உங்களுக்கு ஒரு சாட்சியை தருகிறார். ඔබට සාක්ෂියක් දෙනවා. சாட்சியோட முடியாது. සාක්ෂිය අවසන් වෙන්නේ නැහැ. அடுத்தது நீங்கள் சொல்ல வேண்டும். ඊළඟ ඔබ කියන්නට ඕනේ. ஏன் ஒரு மனுஷன் சபைக்கு வர ඇයි வேண்டும்? සභාවට ඔබ එන්නට ඕනේ? ஏன் ஒரு மனுஷன் ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும்? ඇයි ඔබ බෞතිස්ම ගන්නට ඕනේ? இதிலே 10 குறிப்புகள் இருக்கிறது. ඒ කාරණා 10ක් ஆனால் තිබෙනවා. முதல் 2 மாத்திரம் உங்களுக்கு මම දෙකක් தந்திருக்கிறேன். විතරක් ඔබට කියන්නම්. ஆத்தும ஆதாயத்திலே உண்மையாக பயிற்சி செய்யப்பட வேண்டும். ආත්ම ආදායම් වලේ අවංකව ඔබ පුහුණුව ලබන්න ඕනේ නම් இதற்கு உங்களுக்கு பதில் இருக்கலாம். ඔබට පිළිතුරු තිබෙන්න පුළුවන්. ஆனா அதை எழுதுங்க. ඒක லிයන්න. அதை நீங்க ஆயத்தமா வைத்திருங்க. ඒක සූදානම්ෙන් තබා ගන්න. இந்த 2 வாரங்களுக்குள்ள இந்த கடிதங்களை நான் எடுக்கிறேன். මේ සුමාන දෙක තුල මේ ලියුම මම ගන්නවා. எனக்கு 2 பேர் மொட்டை கடிதம் அனுப்பியிருந்தாங்க. මට මේ ලියුම් යවලා තියෙනවා මට அதுல විරුද්ධව. சில காரியங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடியது ஏற்றுக்கொள்ள முடியாததும் இருந்தது. සමහර පිළිගන්න පුළුවන් සමහර ලියුමේ පිළිගන්න බෑ. இப்போ உங்களுக்கு பக்கத்துல தான் உட்கார்ந்து இப்ப சிரிச்சு கொண்டிருக்காங்க. ළඟ ඔගොම ඉනා ඉන්න අය තමයි அதுல ලියුම යවුවේ. கடைசில ஒரு கடிதத்துல முடிவு எப்படி தெரியுமா? ඒක ලියුමක අවසානයේ நான் කොහොමද? என் பெயரை கூறவில்லை. මගේ නම කියන්න කැමති නෑ. ஏனென்றால் நான் பெயரை கூறினால் அதாவது செய்தியை விட என்னுடைய பெயருக்கு அதிக கவனம் வந்திருக்கிறபடினாலே வந்துரும் என்கிறதுனாலே நான் என் பெயரை கூறவில்லை. මං කියපු පණිවිඩයටත් වඩා මගේ නම සඳහන් කරන මං ගැන අවධානය යොමු කරන නිසා මං ඒ නම සඳහන් කරන්නේ. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஒவ்வொரு விதமான மீன், ඔබ ළඟ ඉන්න කෙනාට කියන්නේ විවිධාකාර මාළු. எல்லா மீனையும் கத்தர் படகுக்குள்ளே கொண்டு ඒ வந்தார். හැම මාළුවෙක්ම ඔබගේ බෝට්ටුව තුලට இந்த ගේනවා. 2 கேள்வி ප්‍රශ්න දෙකක්. ஒவ்வொரு முறை கவனிங்க. இதெல்லாம் பேசும் பொழுது ஒரு விதமான துக்கம் நமக்கு வரத்தான் போகுது. ඒ දේවල් කතා කරනකොට දුකක් අපිට එන්නත් පුළුවන්. ஆண்டவரே, இன்னும் நான் ஒரு ஆத்மாவை நான் ஆதாயப்படுத்தேன். තාමත් මම එක ආත්මයක් ආදායම් කරගත්තේ නැහැ, இப்படி දිනාගත්තේ துக்கப்பட்டு නැහැ. துக்கப்பட்டு போக கூடாது. දුක් වෙලා මේ සභාවෙන් යන්න අරකයි. கத்தர் தந்திருக்கிற வேலையிலே ஒரு முறையை பிடித்துக் கொள்ள வேண்டும். දෙනාන්සේ දුන්නා වූ වැඩ කටයුත්තේ ක්‍රමයක් අල්ලගන්න. அந்த அதாவது அந்த விதத்தை பிடித்த பின்பதா ඒ ක්‍රමය අල්ලගත්තට පස්සේ பயிற்சி உங்களுக்கு தேவை. පුහුණුව අවශ්‍යයි. ஏன் சபைக்கு ஒரு மனுஷன் வர வேண்டும்? ඇයි සභාවට එන්නට ඕනේ? ஏன் ஒரு மனுஷன் ஞானஸ்தானம் எடுக்க ඇයි வேண்டும்? මිනිස්සෙක් බෞතිස්ම ගන්නට ඕනේ? எத்தனை பேர் நான் பேசுகிறது புரிகிறது? කී දෙනෙක්ද මං කියන දේ තේරෙනවද? அப்ப இங்கே நாம் பார்க்கிறோம், අපි මේ බලනවා மீன் பிடிக்கிற இந்த பேதுருவுக்கு මේ මාළු අල්ලන මේ පේදුරුට அவனோடு இருந்த அனைவருக்குமே ඒ අයත් එක්ක හිටිය හැමෝටම அற்புதம் நடக்க வேண்டியதா இருந்தது. ආස්කම් සිදු වෙන්නට ඕනේ. ஆனால் அவர்கள் மீன்களை பிடிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, මාළු අල්ලනකොට සුදු බයිබලයේ ඒගොල්ලෝ කියනවා அவ்வளவு மீன்களை பிடிக்கும் பொழுது அவருடைய வலைகள் கிழிந்தது. ඒගොල්ලොන්ගේ දැල ඉරුණා ඒ මාළු අල්ලනකොට. அவர்களுக்கு படகு இல்லாமல் போயிருந்தார். ඒගොල්ලොන්ට බේතන බෝට්ටුවක් නැති වුණොත් சரியான படகு இல்லாமல் போயிருந்தார். හරි බෝට්ටුවක් නැති වුණොත් அடுத்த வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, ඊළඟ වචන අපිට කියනකොට දේ වචනේ කියනවා படகு மூழ்கிற அளவுக்கு, ඒ බෝට්ටුව ගිලෙන තරමට நன்றாக கவனிங்க, படகு மூழ்கிற அளவுக்கு ඒ බෝට්ටුව ගිලෙන තරමට மீன்களை பிடித்தார்கள். මාළු ඇල්ලුවලු. அப்படின்றால் சபையாக நாம் எல்லாரும் சேர்ந்து வளர வேண்டும். මේ සභාවක් ලෙස අපි හැමෝම වැඩි වර්ධනය වෙන්න ඕනේ. ஆத்துமாக்களை கேட்கிற அதே நேரத்திலே ආත්ම ඉල්ලන ඒ වෙලාවෙම சபை இன்னும் பக்குவமாய் மாற வேண்டும். සභාව හොඳට විශාල වෙන්නට ඕනේ. ஒரு ஆமென் சொல்லுவோமா? ආමෙන් කියන්න. சபையாய் நாம் வளர வேண்டும். සභාවක් ලෙස අපි වර්ධනය වෙන්න ඕනේ. கத்தர் எப்பொழுது எங்களுடைய படகின் அளவுக்கு தான் ஆத்துமாக்களை தருகிறார். ඒ බෝට්ටුවේ ප්‍රමාණයට තමයි දෙනාන්සේ ආත්ම දෙන්නේ. எல்லாரும் மீன்களை பிடிக்கிறவர்களாய் மாற வேண்டும். හැමෝම මාළු අල්ලන අය ලෙස පත් වෙන්නට ඕනේ. நாம் தனியாக இதை செய்ய අපි முடியாது. තනියෙන් ඒ දේ කරන්න බෑ. 2 கேள்விகள் தந்திருக்கிறார். ප්‍රශ්න දෙකක් ඔබට දුන්නා. இதை சாதாரணமாய் எண்ணி விட வேண்டாம். මේක සාධාරණ ලෙස ඔබ ගණන් ගන්න නැතු ඉන්න එපා. கிண்டர் கார்டனுக்கு பிள்ளைகளை கொண்டு போகிற நீங்க ඒ කින්ඩර්ගාඩන් එකට ඔබ ගෙන යන දරුවන් போய் கொஞ்சம் வெள்ளனா நில்லுங்க. ඔබ වේලස්සන යන්න. அங்க ஒரு 4-5 பெற்றோர் வருவாங்க. ඒ දෙමෝපිය 5 දෙනෙක් 6 දෙනෙක්. அதுதான் உங்களுடைய மிஷன். මේක තමයි ඔබගේ මිෂන් එක.
ஃபர்ஸ்டா பார்த்து சிரிங்க. පොඩ්ඩක් බලලා පළවෙනි වතාවට hina වෙන්න. அவங்களும் சிரிப்பாங்க. ඒගොල්ලොත් hina වෙයි. இப்படியே 2 வாரம் சிரிச்சிட்டா இருக்க போறீங்க. සුමාන දෙකක් ඔබ hina වේගෙන දින්න යන්නේ. போடுங்க கொக்கிய. පොඩ්ඩක් දාන්න எங்க බිලිකොක්ක. இருந்து வாரீங்க? කොහෙද ඉඳලා එන්නේ? எங்க எல்லாம் கத்தர் உங்களை வைக்கிறாரோ කොහෙද ඔබ තබන්නේ? அங்க எல்லாம் மீன்கள் இருக்கும். ඒ හැම තැනම මාළු ඉන්නවා. அங்க எல்லாம் மீன்கள். හැම තැනම මාළු ඉන්නවා. ஊபர் ஓட்டுற உங்களுக்கும் மீன் சந்திப்பீங்க. Uber එලවන ඔබටත් මාළු හම්බ වෙනවා. பேங்க்ல வேலை செய்யற உங்களுக்கும் மீன்களை බැංකුව වැඩ කරන ඔබටත් මාළු ඉන්නවා. ஆபீஸ்ல வேலை செய்யற நீங்களும் மீன்களை சந்திப்பீங்க. ඔෆිස් එකේ වැඩ කරන අයටත් මාළු ඉන්නවා. எல்லாருக்கும் வேலை இருக்கிறது. எல்லாரும் ஒரு விதமான காரியத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். ඔබ හැම කෙනාම විවිධාකාර කාර්යයේ යෙදී ඉන්නවා ඔබල්ලෝ. உங்களுடைய கொக்கி உங்களுடைய வலை உங்களுக்கு தெரிய வேண்டும். ඔබගේ බිලිකොක්ක ඔබගේ දැල ඔබ දැනගන්න ඕනේ. நான்காவது நான் சொன்னேன், අතරෙනුව කිව්වා. எல்லா மீன் பிடிக்கிறவருக்கும் ஒரு படகு தேவை. හැම මාළු අල්ලන්නෙකුටම බෝට්ටුවක් අවශ්‍යයි. ஐந்தாவது, පස්වෙනුව மீன் பிடிக்கிற அனைவரும் මාළු අල්ලන හැමෝම தனியாக மீன் பிடிக்க முடியாது. තනියෙන් මාළු අල්ලන්න බෑ. சில நேரத்துல சொல்லலாம், இல்ல பிரதர் நான் தனியா பிடிச்சுதான் பழக்கம். මට පුරුදු තනියෙන් අල්ලලා තමයි මාළු. நான் வந்து இந்த பள்ளியவத்த பாலம் இருக்குல்ல, මම පල්ලිවත්ත පාලමේ நான் அங்க இருந்தே போட்டுருவேன். එතනම මම දානවා බිලිකොක්ක. அப்படி மீன் பிடிக்கலாம், ඒ මාළු අල්ලන්න පුළුවන්. ஆனா ஆத்துமாவை தனியாய் பிடிக்க முடியாது. ආත්ම අය මගේ අල්ලන්න අමාරුයි. ஆத்துமாவை தனியாய் பிடிக்க முடியாது. ආත්ම තනියෙන් අල්ලන්න අමාරුයි. இன்னொரு வசனத்தை வாசிக்க போகிறோம். තව වචනයක් අපි කියවමු. லூக்கா 5 ලූකා 5 වෙනි வாசிங்க, පරිච්ඡේදය 7வது வசனத்துல இருந்து. 7 වෙනි පදය. இப்ப நாங்க வாசிச்சோம் 4 5 6 வாசிச்சோம். අපි 4 5 කියවුවා. 7வது வசனத்துல இருந்து வாசி. 7 වෙනි පදේ ඉඳලා අපි කියවමු. அப்பொழுது மற்ற படவில் இருந்த கூட்டாளிகள் வந்து தங்களுக்கு உதவி செய்யும் படிக்கு சைகை காட்டினார்கள். அவர்கள் வந்து 2 படவுகளும் அமிழத்தக்கதாக நிரப்பினார்கள். இப்ப கவனிங்க, இந்த வசனத்தின் முதல் பகுதியை மீண்டும் வாசிங்க. මේ කොටසේ ඉස්සරහා කොටස අපි இப்ப කියවමු. மீன்களை தேவன் கொடுக்கிறார். මාළු දෙනවා ස්වාමීන් වහන්සේ. அதாவது வலை கிழிகிற அளவுக்கு மீன் வருகிறது. දැල ඉරෙන තරමට මසුන් ලැබෙනවා. ஆனால் அவர்கள் மாத்திரம் அதை சேர்க்கவில்லை. නමුත් ඒගොල්ලෝ පමණක් ඒවා එකතු அவர்களுக்கு කරගත්තා. உதவி தேவையாயிருந்தது. එයාට උපකාරය අවශ්‍ය වුණා. வாசிங்க முதல் பகுதியை. அப்பொழுது மற்ற படவில் இருந்த கூட்டாளிகள் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படிக்கு சைகை காட்டினார்கள். ஒரு ஆமென் சொல்லுவோமா? ආමෙන් කියමුද? தனியாக ஆத்ம ஆதாயம் செய்ய முடியாது. තනියෙන් ආත්ම ආදායම් කරන්න අමාරුයි. நீங்கள் யாருக்காக பிரயாசப்படுகிறீர்களோ ඔබ කා උදෙසාද වේසමාන්සි இந்த වෙන්නේ. சபைக்குள்ளே உங்களுக்கு ஒரு இல்லாவிட்டால் 2 நண்பர்கள் குடியிருப்பார்கள். ඔබ මේ සභාව තුළ යාළුවෝ එක්කෙනෙක් නැත්නම් දෙන්නෙක් ඉන්න පුළුවන්. பல காரியங்களை பேசுகிறீங்க. බොහෝ දේවල් ඔබ කතා ஆனா කරනවා. அதே நேரத்துல அவர்களிடத்துல ஜெப உதவியை கேளுங்க. ඒ අය තුලින් යාඥාව උපකාරයක් நான் இந்த තිලගන්න. காலத்துல இவர்களை சந்திக்க தான் விரும்புகிறேன். මේ අයව මම මුණ ගැහෙන්න කැමතියි. இவர்களை நான் இந்த வாரத்திலே சந்திக்கிறேன். මේ සුමානේ මේ අයව මම මුණ ගැහෙනවා. தனியாக நாம் மீன் பிடிக்க முடியாது. අපි තනියෙන් මාළු අල්ලන්න බෑ. ஒரு ஆமென் சொல்லுவோம். ආමෙන් කියන්නේ. நீங்க சிறப்பான படகோட்டியா இருக்கலாம். ඔබ හොඳ දක්ෂ මේ බෝට්ටු එලවන්න කෙනෙක් වෙන්න පුළුවන්. பல வருடங்கள் மீன் பிடிக்கிற ஆத்தும ஆதாய ஊழியத்தில் இருக்கிறவரா இருக்கலாம். බොහෝ අවුරුදු ගණන් මාළු අල්ලන ආත්ම ආදායම් කෙනෙක් වෙන්න පුළුවන්. ஆனால் தனியா இதை செய்ய முடியாது. තනියෙන් කරන්න බෑ. தேவ ராஜ்யத்திலே தேவர் எல்லாரையும் இணைக்கிறார். දේව රාජ්‍ය තුල හැමෝම එකතු කරනවා. ஒரு ஆமென் சொல்லுவோம். ආමෙන් කියන්නේ. எவன் ராபர்ட்ஸ் என்கிறதான மனுஷனை தான் கத்தர் வேல்ஸ் தேசத்தின் எழுப்புதலுக்கு பயன்படுத்தினார். වේල්ස් දේශයට රොබර්ට් කෙනාව තමයි ස්වාමීන් වහන්සේ පාවිච්චි කරේ. இந்த மனுஷன் வாலிபனா இருக்கும் பொழுதே මේ දේව මනුෂ්‍යයා තරුණයෙක් ලෙස සින්නකොට பெரிய படிப்பெல்லாம் இல்ல. බොහෝ අධ්‍යාපනයක් නැහැ යාට. அந்த காலத்திலே வேல்ஸ் தேசத்திலே அவர்கள் செய்த தொழில், எல்லாரும் செய்த ஒரு தொழிலை தான் இவன் செய்து கொண்டு ඒ வந்தான். වේල්ස් දේශයේ හැමෝම කරන රැකියාවක් තමයි ඔවුත් කරේ. நிலத்திலிருந்து கரி எடுத்து அதாவது டனல்ஸுக்குள்ளே அவனுடைய வேலைகள் காணப்பட்டது. ඒ අඟුරු අරගෙන ටනල්ස් තුර ඒගොල්ලෝගේ වැඩ කරටිතු කරා. நான் நேற்றைய நாளும் சொன்னேன், ඊයේ දවසෙත් කිව්වා எழுப்புதல் ஆரம்பிப்பதற்கு පිපිදීම පටන් ගන්න. எழுப்புதலின் வரலாற்றிலே எல்லாவற்றிலும் ඒ පිපිදීමේ ඉතිහාසය හැමෝම தேவனுடைய வார்த்தைக்கு கொடுக்கப்பட வேண்டிய இடம் கொடுக்கப்படும் பொழுதுதான் பரிசுத்த ஆவியானவர் கிழக்கிலிருந்து ஒரு காற்றை போல வீச ஆரம்பிப்பார். දේව වචනයට දිය යුතු ගෞරවය අරයට දෙනකොට තමයි ඔය නැගෙනහිරින් සුදාත්මන් වහන්සේගේ සුළඟ අමන්නේ. எழுப்புதலின் பலன் தான் மற்ற எல்லாமே. නමුත් පිබිදීමේ ප්‍රතිඵලය තමයි අනිත් හැමෝම. ஆத்துமாக்கள் திரளாய் வருவது, ආත්ම ගොඩාක් එන එක, கர்த்தரையே அறியாத விருப்பப்படாத ஒவ்வொருவரும் தொடப்படுவது, දේනාසය දන්නේ නැති අකමැති හැමෝම අතගසුණු ලබන, சபைகள் ஸ்தாபிக்கப்படுவது, සභාවන් ස්ථාපිත කිරීම, இதெல்லாம் எழுப்புதலின் பலன். ඒ පිබිදීමේ ප්‍රතිඵලය. ஆனா எழுப்புதல் ஆரம்பிக்கப்பட வேண்டுமென்றால் ඒ පිබිදීම පටන් ගන්නට ඕනේ නම් ஜான் வெஸ்லியுடைய வாழ்க்கை, ජෝන් වෙස්ලිගේ ජීවිතය, சார்ல்ஸ் வெஸ்லியுடைய வாழ்க்கை, චාල්ස් වෙස්ලිගේ ජීවිතය, தேவனுடைய வார்த்தைக்கு அவர்கள் மிக முக்கியமான ஒரு இடத்தை கொடுத்தார். දේනාසගේ වචනයට ඉතාමත්ම වැදගත් තැනක් දුන්නා.
இதை எடுத்து வாசிக்க வேண்டும். මේක අනිවාර්යයෙන්ම සුදු බයිබලයේ කියවන්න ඕනේ. அதிகமாக வார்த்தையை பேசுகிற கிறிஸ்தவர்களை பார்த்து அநேகர் இப்படி பேசுவார்கள். අධික ලෙස කතා කරන ක්‍රිස්තියානියෝ බලලා මෙම කියනවා. வார்த்தையை பேசினா மாத்திரம் போதாது, වචනේ කතා කරාට මදි. ஆனா வார்த்தையை வாழணும். වචන අනුව ජීවත් වෙන්න இதை ඕනේ. நீங்க கேட்டுட்டு මේක අසලා நீங்க இதை திறக்காம இருக்காதீங்க. මේක අරින්න නැතුව ඔබ ඉන්න එපා. அடுத்த 10,000 வருடங்கள் ஆனாலும் අවුරුදු 10,000ක් ගියත් இப்படி அநேகரை நீங்க காணுவீங்க. බොහෝ අය ඔබ දකි. வார்த்தையை பேசுகிற, වචනේ කතා කරන, வார்த்தையை தியானிக்கிற, වචනේ මෙනෙහි කරන, சாட்சியிலே குறைவு காணப்படலாம். සාක්ෂි අඩුපාඩු දකින්න පුළුවන්. ஆனால் நீங்கள் வேதத்தை திறக்காமல் இருப்பதற்கு அது காரணமாய் மாற முடியும். නමුත් සුදු බයිබලයේ අරින්න නැතියට හේතුව ඒගොල්ලෝ නෙමෙයි. சத்தியத்தை பேசி நாம என்னத்தை கண்டோம்? සත්‍යතාවය කතා කරලා මොනවද දැක්කේ? சத்தியத்தை பேசுகிற ஊழியங்களை கவனிங்க. සත්‍යතාවය කතා කරන සේවාවන් බලන්න. இப்படி பலவிதமான பேச்சுகள் வரலாம். බොහෝ කතාවන් එන්න පුළුවන්. ஆனால் எத்தனை பேச்சு வந்தாலும் நீங்க தேவ வார்த்தையோடு அமர வேண்டும். මොන වගේ කතා ආවත් දේ වචනය තුල ඔබත් වාඩි වෙන්නට ඕනේ. இன்றைக்கு அதைத்தான் காரணமாய் வைத்தால், මේක කාරණාවක් ලෙස ඔබ තැබුවොතින් மிக தாழ்மையாய் சொல்லுகிறேன், நீங்கள் பிசாசினாலே வஞ்சிக்கப்பட்ட ஒரு நிலைமையிலே காணப்படும். ඔබ යටහත් ලෙස ඔබට කියන්න ඔබ යක්ෂයා තුලින් ඔබ වංචාවට අසුවිච්ච පුද්ගලෙක්. நாம சத்தியத்தை கேட்டு சத்தியத்தை வாசிச்சு நம்ம என்னத்தை கண்டோம், அவங்கள பாருங்க இவங்கள பாருங்க, அது உங்களுக்கு காரணம் அல்ல. අපි සත්‍යතාවයේ දැකලා කියවලා මොනවද දැක්කේ එයාව බලන්න මෙයාව බලන්න ඒක කාරණාවක් නොවේ. இது ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வீட்டிலே வேலைத்தளத்திலே திறக்கப்பட வேண்டும். මේ හැමදාම ඔබගේ නිවසේ වැඩ කරන තැන විවෘත වෙන්නට ඕනේ. இந்த மனுஷன் 6 வாரங்களிலே 1,00,000 பேரை கர்த்தருடைய ராஜ்யத்திற்குள்ளே கொண்டு வந்தான். வேல்ஸ் ரிவைவல். සුමාන අයත් තුල ලක්ෂයක් මේ දේනාසගේ රාජ්‍ය තුලට ගෙනලා තිබෙනවා. கர்த்தர் அவருக்கு ஒரு அதாவது தரிசனத்தை கொடுத்தார். දේනාසේ දර්ශනයක් දී තිබෙනවා. அந்த அடுத்த ஸ்லைடை போடுங்க. இதுதான் அவருடைய பைபிள். මේක තමයි එයාගේ සුදු බයිබලය. இது அந்த எழுப்புதலின் நாட்களிலே அறியப்பட்ட ஒரு பெரிய சாட்சியாய் மாறினது. ඒක පිබිදීම් කාලයේදී ලොකු සාක්ෂියක් ලෙස அந்த වෙනස් වුණා. சுரங்கங்களுக்குள்ளே அவன் வேலை செய்யும் பொழுது ඒ ගුහාව මේ බිංගේවල වල ඇතුලේ அந்த கற்களை உடைப்பதற்கு ඒ ගල් කඩන්නට அவர்கள் அதாவது என்ன சொல்றது, பொம் யூஸ் பண்ணுவார்கள். ඒ බොම් එක පාවිච්චි කරනවා. இவன் என்ன செய்வான், அந்த சுரங்க அந்த வேலைக்குள்ளே போகும் பொழுது இந்த வேதத்தை அவனுடைய கரங்களில் எடுத்துட்டு போய் ඒ හුමන් තුලට ඇතුල් වෙනකොට මේ සුදු බයිබලය අරන් යනවා. எல்லாருக்கும் இடைவேளை கிடைக்கும் பொழுது ඒවුන්ට විවේකයක් ලැබෙනකොට அந்த மனுஷன் அவனுடைய வாழ்க்கையை தேவனுடைய வார்த்தையினால நிரப்ப ஆரம்பித்தான். එයාගේ ජීවිතයේ දේ වචනෙන් පුරවන්නට කැමති පුරුදු වෙනවලු එයා. எழுப்புதலின் எல்லா வரலாற்றிலும் தேவ வசனம் மிக மையமான இடத்தில் இருக்கு. ඒ පිබිදීමේ හැම ඉතිහාසයක් ගත්තොතින් දේ වචනේ තමයි මූලිකම හේතුව. அதற்கு பின்பதாகத்தான் புரண்டோடுகிற நதியோ கிழக்கின் அதாவது கிழக்கிலிருந்து புறப்படுகிறதான அதாவது புயல் காற்றோ அதற்கு பின்பதாக ඊට வருகிறது. පස්සේ තමයි හැම නදියක් හරි නැගෙනහිරින් එන සුළඟක් හරි හැම පිබිදීමක්ම ඇති වෙන්නේ. இந்த பைபிள் அந்த ஒரு முறை பாம் அவர்கள் வைத்து வெடிக்கும் பொழுது இது எரிந்து போனது. ඒ බෝම්බ තියලා පිපරෙනකොට මේ බයිබලේ පිච්චිලා ගියා. அதற்கு பின்பதாக இதை அவன் சாட்சியாய் ඒක பயன்படுத்தினான். සාක්ෂියක් ලෙස පාවිච්චි කළා. எல்லா எழுப்புதலிலும் வசனம் மிக மையமான இடத்திலே ඒ காணப்படும். පිබිදීමේ හැම තැනකම සුදු වචනේ තමයි ඉතා வசனம் මූලිකත්වය. நிரப்பதான் වචනේ පිරෙන්න තමයි பரிசுத்த ஆவியானவர் செயல்படுவார். සුදාත්මන වහන්සේ ක්‍රියා කරන්නේ. ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஆமென் කියන්න. வல்லமை புறப்படும். බලය පිට වෙන්නේ. ஒரு ஆமென் சொல்லுவோம். ආමෙන් කියන්න. ஆனா 6 வாரங்களிலே 1,00,000 பேரை அவன் கர்த்தருடைய ராஜ்யத்திற்குள்ளே கொண்டு வந்தான். සුමාන අයත් තුල ලක්ෂයක් ආත්ම ආදායම් කරගත්තා. ஆனால் இந்த எழுப்புதல் 3 வருடங்களிலே நிறுத்தப்பட்டது. අවුරුදු 3න් මේ පිබිදීම නතර වුණා. என்றால் 7 முறை ஊழியம் செய்து கொண்டு அதாவது ஆராதனையிலே பிரசங்கம் பண்ணி கொண்டு இருக்கும் பொழுதே இவன் எவன் ராபர்ட்ஸ் மயங்கி விழுந்துட்டார். එයා කලන්ත දාලා වැටුණා සුමාන 8ක් දේ වචනේ දේශනා කරනකොට. என்றால் எல்லா இடத்திலும் எழுப்புதல். හැම තැනම පිබිදීම. அந்த நாட்களிலே அதாவது நியூஸ்ல சொல்லப்பட்டது, ඒ ප්‍රවෘත්ති වල කියන්න ලැබුණා ඒ දවස්වල வேல்ஸ்ல ஒவ்வொரு வருஷமும் ஒரு வேர்ல்ட் கப்பை போல எல்லா அதாவது என்ன சொல்றது வீரர்களும் வந்து அதிலே சேர்ந்து ஒரு 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 டோர்னமெண்ட் நடக்கும். එක ගේමයක් සිදු වෙනවා. ඒ හැම අවුරුද්දෙම හොඳ ක්‍රීඩකයෝ ඇවිල්ලා. ஆனா அந்த வருடத்துல எழுப்புதல் நடந்த வருடத்துல அவர்கள் ஒவ்வொரு அந்த அந்த ஆர்டிக்கல்ல ஒவ்வொரு வருடத்திலும் யார் வெத்தினான்னு போட்டிருந்தாங்க. හැම අවුරුද්දෙම කවුද දිනුවේ කියලා දාලා තිබෙනවා. ஆனா எழுப்புதல் நடந்த அந்த வருடத்திலே போடப்பட்டிருந்தது ரிவைவல். அவ்வளவுதான், போட்டியே நடக்கல. ඒ තරඟයක් තිබුණේ නෑ. ඒ පිබිදීම ආපු අවුරුද්දේ ඒ පිබිදීම විතරයි දාලා තියෙන්නේ. அதாவது காவலாளிகள் வந்து அவர்கள் கொடுத்த செய்தி என்ன தெரியுமா? රැකවරණු ඇවිල්ලා කියපු ප්‍රවෘත්තිය මොනවද? போலீஸ் வந்து சொன்னாங்க எங்களுக்கு வேலை இல்ல. ඒ පොලිසිය කිව්වා අපිට වැඩ නෑ. இப்ப நகரத்துல கள்ளம் இல்ல. ඒ නගරයේදී හොරු නෑ. மக்கள் அவ்வளவு வேகமாய் திருப்பப்பட்டு கொண்டிருந்தார். ඒ ජනතාව වේගෙන් වෙනස් වුණා ඒගොල්ලෝ. ஆனால் அதே நேரத்துல ඒ වගේම
எவன் ராபர்ட்ஸுக்கு இந்த ஊழியத்தின் பாரம் மிகவும் அதிகமாய் மாறினது. ඒවන් රොබස්ට මේ සේවාවේ බර අධික ලෙස වැඩි වුණා. 7 முறை அவர் என்னது பேனிக் அட்டாக்னு சொல்லுவாங்க. ஒரு மனுஷனுக்கு அவ்வளவு வர முடியாது. ඒ වගේ ඇටැක් එකක් එන්න බෑ මනුස්සයට අත් වතාවක් එයාට පැමිණ තිබෙනවා. ஆத்துமாக்களை உள்ளே கொண்டு வரும் பொழுது ஒரு விதமான ஸ்ட்ரெஸ் நமக்கு வருது. ඒ ආත්ම ආදායම් කිරීමටත් එතකොට මානසික ආතතියක් ඇති වෙනවා. அதற்கு பின்பதாக அவர் அதற்கு பின்பதாக 3 வருடங்களுக்கு பின்பதாக ஊழியம் செய்யவில்லை. ඒ සුමාන 3ක් එයා සේවය කරේ නෑ. வல்லமையான ஒரு ஊழியக்காரர். බලවන්ත දේව සේවකයෙක්. ஆத்துமாக்களை தனியாய் பிடிக்க முடியும். ආත්ම තනියෙන් අල්ලන්න බෑ. நீங்களும் மூழ்குவீர்கள், ඔබත් ගිලෙනවා, படகும் மூழ்கும். බෝට්ටුවත් ගිලෙනවා. நான் சொல்லுகிறது புரிகிறதா? මං කියන දේ තේරෙනවද? உங்களுக்கு சபை என்கிற படகு தேவை, ඔබට සභාව නැමැති ඔරුව අවශ්‍යයි. மற்ற ஆவிக்குரிய நண்பர்களும் தேவை. ආත්මික මිත්‍රයනුත් අවශ්‍යයි. அபிஷேகம் உள்ள ஒரு ஊழியக்காரர், ආලේපලත් දේව සේවකයෙක්. அழைக்கப்பட்ட ஒரு ஊழியக்காரர். කැඳවූ දැමූ සේවකයෙක්. ஆனால் அவருக்கு உதவி இல்லாமல் போனது. එයාට උපකාරය නැතුව ගියා. நான் சொல்லுகிறது புரிகிறதா? කියන දේ තේරුණාද? அதனால உங்களுக்கு இந்த சபையிலே ඔබට මේ සභාවේ ஆத்தும ஆதாயத்திற்கான உற்சாகத்தையும் ஆத்தும ஆதாயத்திலே உங்களை ஜெபத்துல தாங்குற ஒரு சிலர் உங்களோடு இருக்க வேண்டும். මේ සභාව තුළ ආත්ම ආදායම් කිරීමේ උනන්දුභාවය යාඥාව දරා ගැනීම මේ සභාව තුළ තිබෙනවා. அதான் இயேசு ஆத்தும ஆதாயத்தை குறித்து ஜெபிப்பதற்கு கற்றுக் கொடுக்கும் பொழுது යේසුස් වහන්සේ ආත්ම ආදායම් කිරීමට යාඥාවේ පුහුණු කරනකොට மத்தேயு 9:37-38 சொல்லுகிறார், මතෙව් 9:37-39 කියනවා. அறுப்புக்கு எஜமான் அறுவடையின் வேலைக்காரர்களை அனுப்பும்படியாக நீங்கள் வேண்டிக் கொள்ளுங்கள். ඒ අස්වැන්න කපා ගන්නට වැඩකාරන් යවන්න කියලා ස්වාමියාට යාඥා කරන්න කියලා කිව්වා. எதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும்? මොනවා උදෙසාද යාඥා කළ යුත්තේ? அறுவடைக்காக அல்ல, ඒ අස්වැන්න නෙලා ගන්න නෙවෙයි. அறுவடையை அறுப்பதற்கு வேலைக்காரர்கள். ඒ අස්වැන්න කපා ගන්නට අවශ්‍ය වැඩකාරයන්. ஒரு ஆமென் சொல்லுவோமா? ආමෙන් කියන්න. எத்தனை கைகள் எவ்வளவு கைகள் சேருகிறதோ කොතරම් අත් එකතු වෙනවද? அந்த அளவுக்கு பலன் உண்டாகிறது. එවිට එතරම් ශක්තියක් ඇති இதை වෙනවා. நீங்கள் தனியாக ஆரம்பிக்கலாம். ඔබ තනියෙන් පටන් ගන්න ஆனா පුළුවන්. மீன்களை பிடிக்கிற நேரத்துல, මාළු අල්ලන அதை වෙලාවේදී, படகுக்குள்ளே கொண்டு வருகிற நேரத்துல බෝට්ටුවට ගේන වෙලාවේදී உங்களுக்கு அநேகருடைய உதவி බොහෝ தேவையா? අයගේ උපකාරය ඔබට අවශ්‍යයි. ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஆமென் කියන්න. அநேகரை கர்த்தர் எழுப்புகிறார். එනාසේ බොහෝ අය පිපුදනවා. அநேக அபிஷேகம் பண்ணப்பட்ட ஊழியங்கள் எழுப்பப்படுகிறது. බොහෝ ආලේපලත් දේව සේවකයන්ගේ නැකිට්ටනවා. ஆனால் அவர்களுடைய ஊழியம் கொஞ்ச காலத்திற்கு. ඒ සේවයේ ටික දවසයි. ஏன் உதவி தேவை? ඇයි උපකාරය අවශ්‍යයි? பேதுருக்கு பல படகுகள் வந்தது. පේදුරුට බොහෝ බෝට්ටු ආව උදව් அந்த කරන්න. அறுவடையை பெற்றுக்கொள்வதற்கு பல படகுகள் வந்தது. ඒ අස්වැන්න නෙලා ගන්න බොහෝ බෝට්ටු ආවා. ஒரு ஆமென் சொல்லுவோமா? ආමෙන් කියන්න. அதனால இந்த காலை நேரத்துல ஒரு நிமிடம் எடுத்து ஜெபம் பண்ண මේ போவோம். උදෑසන අපි නැකිටලා යාඥා நாங்க ஒரு நிமிடம் அமர்ந்து நாங்க ஜெபம் பண்ண போவோம். අපි වාඩි වෙලා යාඥා කරන්නට යනවා. ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, ස්වාමිනී இந்த தேசத்துல இந்த சபையில මේ දේශයේ මේ සභාවේ ஆண்டவரே அநேக வேலைக்காரர்களை தாங்க. බොහෝ වැඩකාරයන්ව දෙන්න. சேர்ந்து வேலை செய்ய உதவி செய்யுங்க. එකතු වෙලා වැඩ කරන්නට. உதவி கேட்கிறவர்களாய் அவர்களை மாற்றுங்க. උදව් ඉල්ලන අය ලෙස වෙනස් ஒரு කරන්න. விசை வாய்களை திறந்து ஜெபம் பண்ண කරලා ஆரம்பிப்போம். යාඥා කරන්න. இப்பொழுது ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. යාඥා කරන්න. கர்த்தாவே, எனக்கு உதவி தேவை. මට උදව් நான் අවශ්‍යයි. இதை தனியாக මට செய்வதல்ல. තනියෙන් කරන්න බෑ. ஆண்டவரே, சுவிசேஷ ஊழியத்தை செய்கிற எந்த சுபார- ஊழியமா இருக்கலாம், සුභාරංචි සේවය කරන මොන සේවාවක් இலங்கை වුණත් தேசத்திலே அவர்கள் கைகோர்த்து வேலை செய்யட்டும். ஆண்டவரே, ලංකාවේ හැමෝම එකතු වෙලා අත් බැඳගෙන சபைகள் සේවය කරන්න. ஆண்டவரை சேர்ந்து வேலை செய்யட்டும். සභාව එකතු වෙලා සේවය කරන්න. ஆண்டவரை, ஊழியர்கள் சேர்ந்து வேலை செய்யட்டும். සේවාවන් හැමෝම එකතු වෙලා කරන්න. ஆண்டவரை, படகுகள் மூழ்கி ඒ போகாதபடி, බෝට්ටු ගිලෙන්නේ නැති වෙන්න. ஆண்டவரை, படகுகளுக்குள்ளே இருக்கிறதான மீன்கள் துளைந்து போகாதபடி, ඒ ඉන්න බෝට්ටු මාළු නැති වෙන්නේ නැති වෙන්න. கர்த்தாவே, தாழ்மை எங்களுக்கு தாங்க, යටාත් භාවය දෙන්න. பொறுமையை எங்களுக்கு தாங்க, ඉවසීම දෙන්න ස්වාමී. ஐக்கியத்தை எங்களுக்கு தாங்க. එකමුතුකම දෙන්න ஜெபம் ස්වාමී. பண்ணுங்க, ஜெபம் යාඥා பண்ணுங்க. කරන්න. கர்த்தாவே, எனக்கும் உதவி தாங்க, எனக்கும் உதவி தாங்க ஆண்டவரே. මට උපකාරය දෙන්න எனக்கும் ස්වාමී. உதவிகளை அனுப்புங்க මට ஆண்டவரே. උදව් යවන්න. உம்முடைய ராஜ்யத்திற்காக அநேகரை சேர்த்துக்கொள்ள. රාජ්‍ය උදෙසා හැමෝම එකතු කරගන්න. ஒரு ஆமென் சொல்லுவோம். ආමෙන් කියමුද? அப்ப முதலாவது நாம் இன்றைக்கு பார்த்தோம், ප්‍රථමයෙන් අපි බැලුවා. எங்கே மீன் பிடித்தாலும் කොහේද මාළු ඇල්ලුවේ? உங்களுக்கு ஒரு படகு தேவை. ඔබට ඔරුවක් අවශ්‍යයි. இரண்டாவது, දෙවනුව மீன் பிடிக்கிற ஆத்தும ஆதாயம் தனிமையாக செய்யப்படுகிற ஒரு வேலை அல்ல. ඒ ආත්ම ආදායම් කිරීම තනියෙන් කරන වැඩක් නොවේ. நடு கடலுக்கு தனியாக போக மாட்டார். මෑද මූදට තනියෙන් යන්නේ නැහැ. உங்களுக்கு உதவி தேவை. ඔබට උපකාර අවශ්‍යයි. படகு என்கிற சபையின் உதவி தேவை. ඒ බෝට්ටුව නැමැති සභාව නැමැති අවශ්‍යයි උදව්. மற்ற மீன் பிடிக்கிற ஆவிக்குரிய நண்பர்களும் சகோதரர்களும் உங்களுக்கு தேவை. ඔබට තව මිත්‍රයන් ආත්ම ආදායම් කරන සහෝදරයන් ඔබට අවශ්‍යයි. இந்த ஐந்தாவது குறிப்பில் இன்னொரு காரியத்தை நான் ඒ காண்பிக்க விரும்புகிறேன். පස්වෙනි කොටසේ ඔබට තව එක දෙයක් කියන්න. மத்தேயு 4வது அதிகாரம், මතෙව් 4 පරිච්ඡේදය அதே இதுல 21 22 வாசிங்க. 21 22. இது மிக முக்கியமானது. මේක ඉතා වැදගත්.
அவர் அவ்விடம் விட்டு போகையில் வேற 2 சகோதரராகிய செபதேயுவின் மகன் யாக்கோபும் அவன் சகோதரன் யோவானும் தங்கள் தகப்பன் செபதேயுவுடனே படவில் இருந்து தங்கள் வலைகளை பழுது பார்த்து கொண்டிருக்கிற போது அவர்களை கண்டு அவர்களையும் அழைத்தார். சரி, தேவன் இவர்களை அழைக்கிறார் என்கிற வசனத்தோடு இந்த வசனம் முடிகிறது. දෙනාසේ මේ ඒගොල්ලෝ කැඳවනවා කියන වචනෙන් අවසන් වෙනවා. ஆனால் அழைக்க முன்பதாக கர்த்தர் ஒன்றை பார்த்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ඒ කැඳවන්නට ප්‍රථමයෙන් එක දෙයක් ස්වාමීන් වහන්සේ දැක්කයි කියලා කියනවා. கவனிக்கிறீர்களா? දැක්කද? அவர்களை அழைத்தார், ඒගොල්ලෝ කැඳෙව්වා. ஆனால் அழைக்க முன்பதாக ஒன்றை பார்த்தார். කැඳවන්න ප්‍රථමයෙන් එකක් දැක්කා. எதை தேவன் பார்த்தார்? මොනවද දැක්කේ? வாசிங்க வாசிங்க அந்த வசனத்தை. தங்கள் வலைகளை பார்த்து கொண்டிருக்கிற போது அவர்களை கண்டு அவர்களையும் அழைத்தார். சரி, மீண்டும் வாசிங்க. தங்கள் வலைகளை பழுது பார்த்து கொண்டிருக்கிற போது அவர்களை கண்டு அவர்களையும் அழைத்தார். சரி, ஒவ்வொரு மீன் பிடிக்கிற நபரும் හැම මාළු වලන පුද්ගලයෙක් இதை செய்ய வேண்டும். ඒ දේ කරන්නට ඕනේ. இங்கே யாக்கோபும் யோவானும் යාකෝබ් යෝවාන් வேதம் சொல்லுகிறது அவர்களுடைய தகப்பனாரோடு அங்கே உட்கார்ந்தார். ඒ පියත් එක්ක තමයි ඒගොල්ලෝ වාඩි இது වුණේ. மிக முக்கியமானது. ඉතා වැදගත්. இவர்களுக்கு சொந்தமாக ஒரு படகு இருந்தது. ඔවුන්ටම අයිති බෝට්ටුවක් තිබ්බා. அப்படி என்றால் இவர்கள் மிக அதாவது செல்வந்த உள்ள ஒரு கூட்டம். හොඳ ධනවත් පවුලක් හැටියට තමයි හිතන්න පුළුවන්. அவர்களுக்கென்று ஒரு படகு இருந்தது. ඒ අයට බෝට්ටුවක් තිබ්බා. அவர் படகை அவர்கள் கடன் வாங்கவில்லை. ඒගොල්ලෝ ණයට ගත්තේ නෑ බෝට්ටුව. இந்த காலை நேரத்துல தேவன் நமக்கு சொல்லுகிற இன்னொரு காரியம், මේ උදෑසන ස්වාමීන් වහන්සේ කියන අපිට තව කාරණාවක්. மீன் பிடிக்கிற நாங்க මාළු අල්ලන අපි நன்றாய் கவனிங்க, நாங்கள் கரையிலே உட்கார வேண்டும். අපි ගොඩේ වාඩි වෙන්නට ඕනේ. எங்களுடைய முறைகளை பழுது படுத்த வேண்டும். අපගේ ක්‍රමය ඒක අරිගස්සන්නට ඕනේ. இதுல மிக முக்கியமானது என்ன தெரியுமா? මේක මොනවාද වැදගත්? யாக்கோபும் யோவானும் மாத்திரமல்ல, යාකෝබ් යෝවාන් පමණක් නෙවෙයි. செபடியும் அதிலே உட்கார்ந்தார். සෙබඩි එයාගේ තාත්තත් වාඩි වුණා. எத்தனை வருடங்கள் அனுபவம் அவனுக்கு. කොතරම් අත්දැකීම් ඇද්ද උට. மீன் பிடிப்பகிற அதாவது பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்பதே அவன்தான். දරුවන්ට ඉගන්වලා දෙන්නෙත් ඒ තාත්තා තමයි. ஆனால் தகப்பனும் பிள்ளைகளும் அமர்ந்தார்கள். තාත්තයි දරුවනුයි වාඩි වුණා. மூத்தவர்களும் இளையவர்களும் அமர்ந்தார்கள். වැඩිහිටි බාල ඒගොල්ලෝ හැමෝම වාඩි ஒரு වුණා. ஆமென் சொல்லுவோம். ආමෙන් කියන්න. சில நேரத்துல கவனிங்க, வலைகளை கொண்டு போய் வீட்டுல வச்சா வலை கிளியாது. ඒ දැල ගෙදර තිබ්බම ඒ දැල ඉරෙන්නේ නැහැ. ஆனால் வலை எப்பொழுது பழுது படுத்தப்பட வேண்டும் என்றால் මේ දැල කවදාද ප්‍රතිසංස්කරණය කරන්නට ඕනේ. அதிகமாய் பயன்படுத்துகிறவனுடைய கையில தான் வலை கிழிந்து போகிறது. අධික ලෙස පාවිච්චි කරනකොට තමයි මේ දැල ඉරෙන්නේ. அதனால இதை நீங்கள் அதாவது உங்களை தாழ்த்துகிறதாய் நினைக்க வேண்டாம். ඔබ යටහත් කරනවා කියලා හිතන්න එපා. ஆனால் கர்த்தர் உணர்த்துகிறார். දැනාසේ ඔබට අඟවනවා. கர்த்தர் இந்த காலை நேரத்தில் நமக்கு சொல்லுகிற මේ காரியம், උදෑසන ස්වාමීන් වහන්සේ කියන දේ நீ තමයි. அதிக மீன்களை பிடிக்கிற செயல்படுகிறபடினாலே අධික ලෙස මාළු අල්ලන්ට ඔබ ක්‍රියාවේ යෙදෙන නිසා இப்பொழுது ஒரு விதமான கசப்பு உன் வலையிலே ஒரு ஓட்டையை கொண்டு வருகிறது. ඔබගේ ජීවිතයේ තිත්තභාවයේ නැමැති ඒ දැල ඉල්ලලා තියෙන්නේ. ஒரு விதமான பெருமை இப்பொழுது உன்னுடைய வலையிலே ஓட்டையை கொண்டு வருகிறது. ඔබට තියෙන මේ උඩඟුව නිසා ඔබගේ දැල සිදුරු වෙලා அதனால තිබෙන්නේ. பிடிக்கிற மீன்கள் எல்லாம் வழுகி போகிறது. නමුත් දැන් අල්ලන මසුන් ඔක්කොම ලිස්සලා යනවා. இப்ப நீ திரும்ப வேண்டும். ඔබ නැවත ඇරෙන්න நீ ඕනේ. அமர வேண்டும். ඔබ වාඩි වෙන්න ඕනේ. வலை கிழிந்தபடினாலே, ඒ දැල ඉරුණු නිසා. அறுவடையை பெற்றபடினால தான் அது கிழிந்து போகிறது. ඒ ඔබ අස්වැන්න ලබාගත් නිසා තමයි දැල ඉරුණේ. இப்பொழுது நீ திரும்ப வேண்டும். දැන් ඔබ නැවත ඇරෙන්න ඕනේ. உன் வலையை நீ சரிப்படுத்த வேண்டும். ඔබගේ දැල අරිගස්ස ගන්න. ஒரு ஆமென் சொல்லுவோமா? ආමෙන් කියන්නේ. வலையை சரிப்படுத்துவதென்றால் என்ன? ඒ දැල අරිගස්සනවා කියන්නේ මොනවද? ஜெப குறைவை மாற்றி விட வேண்டும். යාඥාවේ අඩුව අරිගස්ස ගැනීම. ஜெபம் இல்லாமல் ஊழியத்துல நிற்பதல்ல. යාඥාව නැතුව සේවා කරනව නෙවෙයි. இதுதான் வலையை මේක மாற்றுவது. තමයි දැල පරීක්ෂා කරලා අරිගස්සන්නේ. இதுதான் வலையை சீர்படுத்துவது. ඒ දැල හරියට අරිගස්සන්නේ. இப்ப ஊழியத்துல உனக்கு உற்சாகம் இருக்கிறது, සේවයේ උනන්දුභාවය ஆனால் තිබෙනවා. அதோடு கூட ஒரு விதமான கோபமும் வந்து விட்டது. ඊට ඒකත් එක්කම කේන්තියකුත් යනවා. கர்த்தர் சொல்கிறார், வலையை நீ ස්වාමීන් சரிப்படுத்து. වහන්සේ කියන දැල අරිගස්ස ගන්න. ஊழியத்துல உனக்கு வாஞ்சை இருக்கிறது, සේවයේ ආශාව පිපාසයක් තිබෙනවා. இயேசுவை நீ நேசிக்கிறாய், යේසුස් වහන්සේට ප්‍රේම කරනවා. ஆனால் அதே போல உனக்கு இப்பொழுது பண ஆசையும் கூடி ඒ கொண்டே වගේම வருகிறது. මුදල් ආසාවත් ඔබට நீ තිබෙනවා. திரும்ப வேண்டும். ඔබ නැවත நீ ඇරෙන්න கரைக்கு ඕනේ. திரும்ப ඔබ வேண்டும். ගොඩට நீ එන්නට உன் ඕනේ. வலையை சரிப்படுத்த ඔබගේ வேண்டும். දැල අරිගස්ස நீ ගන්න. உற்சாகமாய் ஊழியம் ඔබ செய்கிறாய், උනන්දුවෙන් සේවය කරනවා. ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில கத்தரை குறித்த ஒரு கசப்பு உண்டாயிற்று. නමුත් ඔබ දෙනාසේ කෙරේ තිත්තභාවයක් உன் ඔබට பிள்ளைகளை තියෙනවා. குறித்த ஒரு கசப்பு உண்டாயிற்று. දරුවන් කෙරේ තිත්තභාවයක් உன்னுடைய තියෙනවා. ஊழியத்தை குறித்த ஒரு கசப்பு සේවය உண்டாயிற்று. කෙරේ තිත්තභාවයක් உன்னுடைய තිබෙනවා. தாமதத்தை குறித்த ஒரு கசப்பு ඔබගේ තියෙන உண்டாயிற்று. තාලන්තු කෙරේ நீ තිත්තභාවයක්. திரும்ப வேண்டும். බැරෙන්න நீ ඕනේ. திரும்ப வேண்டும். බැරෙන්න ඕනේ. ஜெபடியும்
அவனுடைய குமாரர்களும் உட்கார்ந்தார்கள். සෙබදියාගේ පුත්‍ර දෙන්නම වාඩි වුණා. ஒரு ஆமென் சொல்லுவோம். ආමෙන් කියන්න. இந்த காலை நேரத்துல தேவன் விரும்புவது அதுதான். මේ උදෑසන ස්වාමීන් වහන්සේ කැමති වෙන්නේ ඒක තමයි. எங்கள் வலைகள் சீர்படுத்தப்பட வேண்டும். අපගේ දැල හරිගස්ස ගන්න நாம் ඕනේ. உட்கார வேண்டும். අපි වාඩි වෙන්න அதை ඕනේ. சரிப்படுத்த வேண்டும். ඒක හරිගස්සන්න என்றால் ඕනේ. எங்களுடைய வேலை மீண்டும் தொடர வேண்டும். නැවතත් අපගේ වැඩ කටයුත්ත පටන් ගන්නට. அதனால இந்த காலை நேரத்துல நான் பேசுகிற இதே நேரத்துல මේ උදෑසන කතා කර මේ මොහොතම கர்த்தரிடத்துல கேளுங்க. දෙනාසෙන් ඉල්ලන්න. கர்த்தாவே வலை சரிப்படுத்துவது என்றால் என்ன? මේ දැල හරිගස්සනවා කියන්නේ මගේ ජීවිතේ මොනවද? என்னுடைய வாழ்க்கையில வலை சரிப்படுத்துவது என்றால் என்ன? මගේ ජීවිතේ දැල හරිගස්සනවා කියන්නේ මොනවද? என் குடும்பத்தை சரிப்படுத்து. මගේ පවුල හරිගස්ස ගැනීම. சரிப்படுத்துவது என்றால் என்ன? හරිගස්සනවා කියන්නේ මොනවද? என்னுடைய வியாபாரத்தை சரிப்படுத்து. මගේ ව්‍යාපාරය හරිගස්ස ගැනීම. சரிப்படுத்துவது என்றால் என்ன? හරිගස්සනවා කියන්නේ මොනවද? என்னுடைய குணங்களிலே நான் மாறுவது. මගේ ගුණාංග වෙනස් කිරීමද? ஒரு ஆமென் சொல்லுவோம். ආමෙන් කියන්න. எங்கள் வலைகள் சரிப்படுத்தப்பட வேண்டும். අපගේ දැල හරිගස්ස ගන්න ඕනේ. மீன் பிடிக்காதபடினால அல்ல, மீன் பிடிக்கிறவர்களுக்கு தான் இது ஒரு சவால். මාළු අල්ලන්න නැති අයට නෙමෙයි මාළු අල්ලන අයට තමයි මේ අභියෝගය. ஒரு ஆமென் சொல்லுவோம். ආමෙන් කියන්න. வலை கிழிந்து போகிற நேரத்துல දැල ඉරුණු මොහතක மீன்களை நாம் இழக்கிறோம். මේ මාළු තමයි අපිට අයිමි වෙන්නේ. வலைகள் கிழிந்து போகும் பொழுது දැල ඉරෙනකොට பிரயாசம் வீணாய் போகிறது. අපගේ වේසමාංශය නිෂ්ඵල වෙනවා. அநியாயமாய் போகிறது. අපරාධ යනවා. இந்த காலை நேரத்துல මේ උදෑසන ஒரு சிலரை தேவன் கூப்பிடுகிற இந்த இடத்திற்கு நாம் திரும்ப வேண்டும். සමහර අයව අඬගාන තැනට මම ඇරෙන්නට ඕනේ. எத்தனை அனுபவங்கள் இருந்தாலும் කොතරම් අත්දැකීම් තිබුණත් இந்த சபையில அதிக ஆத்துமாக்களை கொண்டு මේ வரலாம். සභාවේ බොහෝ ආත්ම ගේන්න පුළුවන්. ஆனா யாக்கோபும் யோவானும் மாத்திரமல்ல, යාකෝබ් යෝවාන් පමණක් නෙවෙයි. அவருடைய தகப்பனாகிய ஜெபடி உட்கார்ந்தார். එයාගේ තාත්තා සෙබඩි එයත් එක්ක වාඩි වුණා. இதைத்தான் தேவன் பார்த்தார். ඒක තමයි දේවනාංශය බැලුවේ. பார்த்து சொன்னார், இவர்களுக்கு பயிற்சி தேவை, මේකට පුහුණුව අවශ්‍යයි මේගොල්ලොන්ටත්. ஆனால் நான் அதை பார்க்கிறபடினாலே அவர்களை அழைக்கிறேன். මම බලපු නිසා මේගොල්ලොන්වත් කැඳවනවා. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கீதனை- கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். විශ්වාස කරනවා ස්වාමීන් වහන්සේ මාව කැඳවලා තිබෙනවා. கர்த்தர் ஒவ்வொருவரையும் அழைக்கிறார். හැම කෙනාම ස්වාමීන් වහන්සේ කැඳවනවා. ஆனால் அழைப்போடு கூட அவர் பயிற்சியை ඒ கொடுக்கிறார். කැඳවීම සමග පුහුණුවීමකුත් දෙනවා. எங்களுடைய குணங்கள் மாற வேண்டும். අපගේ ගුණාංග වෙනස් වෙන්නට ඕනේ. உலகத்தின் மேலே நாம் வைத்திருக்கிற பாசம் குறைய வேண்டும். ලෝකයේ තියෙන ඒ ආදරය ටිකක් අඩු කරන්නට ඕනේ. உலகம் எதை குறித்து சக்சஸ் என்று சொல்லுகிறதோ அதை இப்பொழுது மாற்றி தேவன் எதை கனி கொடுக்கிற வாழ்க்கையாய் பார்க்கிறாரோ அதை பிடித்துக் கொள்ளுங்கள். ලෝකයේ මොනවද අරිම හොඳම සක්සස්ෆුල් කියලා කියන්නේ ඊට වෙනස් කරන්න ඕනේ ස්වාමීන් වහන්සේගේ කැඳවීම තුළට ඒ දේවල් වෙනස් කිරීම தேவ සඳහා. வார்த்தையின் மேலே இருக்கிற தியானத்திற்கு திரும்ப வேண்டும். දේවනාංශගේ වචනේ මෙනෙහි කිරීමට අපි ඇරෙන්න ඕනේ. ஒரு ஆமென் சொல்லுவோமா? ආමෙන් කියන්න. இந்த ஸ்டெப்பை விட்டுட்டு வேற எந்த காரியத்தில் உற்சாகமா இருந்தாலும் அது பலன் கொடுக்காது. මේකට අපි ප්‍රථම අඩිය තියන්න නැතුව වෙන මොන දෙයකට කරත් ඒකේ ප්‍රතිඵලයක් නැහැ. ஒரு ஆமென் சொல்லுவோமா? ආමෙන් කියන්න. நாம் உட்கார வேண்டும். අපි වාඩි වෙන්න ඕනේ. முதலாவது ප්‍රථමයෙන් இந்த காலை நேரத்தில் நாம் பார்ப்பது මේ උදෑසන අපි බැලුවා. முதலாவது எங்களுக்கு ஒரு படகு தேவை, ප්‍රථමයෙන් අපට ඔරුවක් අවශ්‍යයි. சபை நமக்கு தேவை. සභාව අවශ්‍යයි. சாட்சி கூறுவது மாத்திரமல்ல, සාක්ෂි කියනවා පමණක් නෙවෙයි. அவர்களை சபைக்குள்ளே சேர ඒ අය සභාවට ගේන්නට ඕනේ. அவர்களை ஞானஸ்தானத்திற்குள்ளே கொண்டு வர බෞතිස්ම තුළට ගේන්නට ඕනේ. அவர்கள் பந்தியில எங்களோடு அமர வேண்டும். ඒ අය අපගේ කෑම මේසේ වාඩි වෙන්න ஒரு ඕනේ. ஆமென் சொல்லுவோம். ආමෙන් කියන්න. இரண்டாவது, දෙවනුව தனியாக மீன் பிடிக்க முடியும். තනියෙන් මාළු අල්ලන්න බෑ. தனியாக மீன் பிடிக்க තනියෙන් முடியாது. මාළු අල්ලන්න බෑ. நமக்கு உதவி தேவை. අපට උපකාර අවශ්‍යයි. இதற்கு கீழே நான் சொன்ன இன்னொரு காரியம், මේට තව එකක් මම එකතු කළා. எங்களுடைய வலைகள் சரிப்படுத்தப்படும். අපගේ දැල අපි අරියට අරිගස්ස ගන්න ஒரு ஆமென் சொல்லுவோம். ආමෙන් කියන්න. நல்ல ஒரு ஆமென் சொல்லுவோம். ආමෙන් කියන්න. சரி, கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். අන්තිමට කාර්යයක් කියලා මම අවසන් කරන්න කැමතියි. மீன் பிடிக்கிறதான ஒவ்வொருவருக்கும் මාළු අල්ලන හැම කෙනාටම மிக அவசியமான ஒரு காரியம் ඉතාමත්ම අවශ්‍ය දෙයක් பொறுமை. ඉවසීම. பொறுமை. ඉවසීම. 3 காரியங்கள் எழுதிக் கொள்ளுங்கள். කාරණා තුනක් ලියා ගන්න. பொறுமை, ඉවසීම, விடாமுயற்சி, එක දිගට උත්සාහ කිරීම, ஒழுக்கம். පිළිවෙල, இந்த மூன்றும் தேவை. විනය. இதிலே பிரதானமானது பொறுமை. ප්‍රථම දේ තමයි ඉවසීම. மீன் பிடிக்கிற ஆத்துமாக்களை பிடிக்கும் பொழுது ඒ ආත්ම ආදායම් කරනකොට சில நேரத்துல சில மீன் பிடிக்கிறவர்கள் ஆழமான கடலுக்குள்ளே போவார்கள். ඒ මාළු අල්ලන අය ඉතා ගැඹුරු මූදට යනවා. வலைகளை போட்டு ඒ දැල දාලා மணித்தியால கணக்காக அமைதியாய் உட்கார்ந்திருப்பார். පැය ගණන් වාඩි වෙලා ඉන්නවා. சில நேரத்துல வல்லமையை பார்க்கிலும் සමහරට බලයටත් වඩා
பொறுமை தான் வலைக்குள்ளே மீனை கொண்டு வருகிறது. ඉවසීම තමයි ඒ දැල තුළට මාළුවව ගේන්නේ. சில நேரத்துல நமக்கு வல்லமையின் நிமித்தமாக அங்கே இருக்கிற தண்ணீரை நாம் என்ன செய்கிறோம் என்றால் அதிகமாய் கலக்கி விடுகிறோம். අපේ තියෙන ශක්තිය නිසා මූද නිතරම කලඹනවා අපි. அது கலக்கப்பட்ட உடனே மீன்கள் அங்கே இருந்து போகிறது. ඒ කලඹීම තුලින් මාළු එතනින් ඉන්නේ නෑ යනවා. ஆத்தும ஆதாயத்திற்கு இந்த மூன்றிலும் பார்க்கலும் மிக முக்கியமான இன்னொன்று இருக்கிறது. මේ ආත්ම ආදායම් කියන මේ තුනටත් වඩා තව එකක් තිබෙනවා. மனதுருக்கம். மனதுருக்கம். සිත්තුණු වීම. மனதுருக்கம் மாத்திரம் உங்கள் இருதயத்தில் இல்லாவிட்டால் සිත්තුණු වීම ඔබ තුල නැත්තම් ஆத்தும ஆதாயம் ஒரு போட்டியாய் மாறிவிடும். ආත්ම ආදායම් කියන්නේ තරංගයක් වෙනවා. போட்டியாய் மாறிவிடும். තරංගයක් වෙනවා. அவர்களை விட நான் இதை செய்ய வேண்டும். එයාට වඩා මම කරන්න ඕනේ. நான் அழைக்கப்பட்டிருக்கிறபடினால இதை செய்ய මම வேண்டும். කැඳවීම ලැබපු නිසා කරන්න ඕනේ. இந்த குணாதிசயம் மிக மிக அவசியம். මේ ගුණාංගේ ඊ타මත්ම වැදගත් අවශ්‍යයි. உங்களுடைய பாவத்தின் மேலே கோபப்படுங்க. ඔබගේ පාපය කෙරේ කේන්ති යන්නට ඕනේ. உங்களுடைய மாம்சத்தின் மேலே கோபப்படுங்க. ඔබගේ මාංශය කෙරේ ඔබට කේන්ති යන්නට ඕනේ. ஆனால் உலகத்தின் மேல் பொறுமையாயிரு. ලෝකයේ කෙරේ ඉවසීමෙන් ඉන්න. ஒரு ஆமென் சொல்லுவோம். ආමෙන් කියන්න. அமைதியாய் இருப்பது தான் மீன் பிடிக்கிறவர்களுடைய மிக சிறப்பான தன்மை. ඊතා නිහඬව සිටීම තමයි මාළු අල්ලන අයගේ ස්තරම්ම ගතිගුණය. இதை கர்த்தர் நமக்கு தந்தார். මේක අපට දුන්න ස්වාමීන් වහන්සේ. வல்லமை புறப்பட முன்பதாக, බලය පිට වෙන්න ප්‍රථමයෙන්. வல்லமை எங்களுக்குள்ளே உண்டாக முன்பதாக බලය අපිට ඇති වෙන්නට ප්‍රථමයෙන්. கர்த்தர் இரக்கத்தை அனுப்பினார். ඊළඟසේ කරුණාව යවනවා. எபேசியர் 2வது அதிகாரம். එපේසි දෙවෙනි පරිච්ඡේදය. எபேசியர் 2 එපේසි 2 முதலாவது வசனத்துல இருந்து எல்லாரும் வாசிப்போம். පළවෙනි පදේ අපි எல்லாரும் කියමු. திருப்பிக் கொள்வோம். අපි හැමෝම පෙරලා ගමු. ஒருவர் வாசிக்கலாம். එක්කෙනෙක් කියවන්න පුළුවන්. அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே சரி, எல்லாம் திருப்பிக் கொள்ளுங்க. மீண்டும் வாசிங்க. கர்த்தர் நாம் ரட்சிக்கப்பட முன்பதாக, අපි ගැලවීම ලබන්න ප්‍රථමයෙන්. கவனிங்க, ரட்சிக்கப்பட முன்பதாக எங்களுடைய நிலைமை எப்படி இருந்தது? ගැලවීම ලබන්න ප්‍රථමයෙන් අපගේ தත්ත්වය. சரி, இப்ப வாசிங்க. அக்கிரமங்களினாலும் அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கேற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். ஓகே, யாருடைய அதாவது கண்ட்ரோல் ஆளுகை கீழே நாம் இருந்தோம்? ඔබ කාගේ පාලනය යටතේද අපි හිටියේ? பாவத்துல மரித்து போயிருந்தோம். පාපයෙන් මැරලා හිටියා. கர்த்தர் நம்மை உயிர்ப்பித்தார். ඊළඟසේ උත්ථාන කළා. ஆனால் உயிர்ப்பிக்கப்பட முன்பதாக ඒ උත්ථාන කරන්නට ප්‍රථමයෙන් கர்த்தரை அறியாத ஒவ்வொரு மனுஷனின் மேலும், හැම ඒ දෙවියන් වහන්සේ දන්නේ නැති කෙරේ හැම මනුෂ්‍යයන් කෙරේම இந்த பிரபஞ்சத்தின் பிரபு මේ ආකාශ බලධාරීන් அவருடைய கண்களை மூடி ඒගොන්ගේ දෙනෙත් වසලා அவர்களை அவனுடைய ஆளுகை கீழே வைத்திருக்கிறார். ඔහුගේ පාලනය තුළ නතු කළා. இது மிக முக்கியம். ඉතා වැදගත්. நீங்கள் யாரையெல்லாம் ஆதாயப்படுத்த போகிறீர்கள்? කාවද ආදායම් කරගන්න යන්නේ? சரியான கொக்கி பயன்படுத்தலாம். අරි බිලි කොක්ක පාවිච්චි කරන්න உங்களுக்கு පුළුවන්. நல்ல ஒரு படகு இருக்கலாம். හොඳ බෝට්ටුවක් තියෙන්න පුළුවන්. நல்ல நண்பர்களுடைய உதவி හොඳ இருக்கலாம். මිත්‍රයන්ගේ උපකාරය තියෙන්න පුළුවන්. ஆனா உங்களுடைய வல்லமைக்கு முன்பதாக இரக்கம் போக வேண்டும். ඔබගේ බලයට ප්‍රථමයෙන් කරුණාව දයාව යන්නට ஒரு ඕන. ஆமென் சொல்லுவோமா? ආමෙන් කියමුද? உங்களுடைய வல்லமைக்கு போக முன்பதாக, உங்களுடைய உங்களுடைய பலய- வல்லமைக்கு முன்பதாக ඔබගේ බලය ඉදියේ. உங்களுடைய மனதுருக்கம் போக வேண்டும். ඔබගේ සිත්තුණු වීම යන්නට இப்ப ඕන. தொடர்ந்து வாசிங்க. ටිකට කියවන්න. அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினையின் பிள்ளைகளாயிருந்தோம். தேவனோ இரக்கத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவரா. ஒரு ஆமென் சொல்லுவோமா? அண்டர்லைன் பண்ணுங்க. தேவன் எப்படியா இருந்தார்? දෙවනන්සේ කොහමද? வல்லமை உள்ளவர் என்று இங்கே சொல்லப்படவில்லை. බලවන්තයි කියලා ලියලා නැහැ. அதிகாரம் உள்ளவர் என்று சொல்லப்படவில்லை. ආධිපත්‍යයක් තියෙන කෙනෙක් නේ කියලා නැහැ. பாவத்திலே மரித்து පාපේ මැරුණු இந்த பிரபஞ்சத்தின் மனுஷனுடைய கரங்களிலே சிக்கப்பட்டிருந்த எங்களுடைய வாழ்க்கை මේ ආකාශ බලධාරීන් අධිපතින්ගෙන් අසූටු ජීවිතය අපේ கர்த்தர் கொண்டு வருவதற்கு காரணம் முதலாவது ස්වාමීන් වහන්සේ ගේන්න කාරණාව இரக்கமுள்ளவராய் செயல்பட்டார். දයාවෙන් සමෘද්ධිමත්ව සිටියා ஒரு එතුමා. ஆமென் சொல்லுவோமா? ආමෙන් කියමුද? உங்களுக்கு இரக்கம் கொடுக்கப்பட்டது. ඔබට කරුණාව දයාව දී நீங்கள் තිබෙනවා. உங்கள் பாவத்திலும் உங்களுடைய அக்கிரமத்திலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது, ඔබ පාපයෙන් අපරාධයෙන් ජීවත් වෙනකොට உங்களுக்கு சுவிசேஷம் சொல்ல வந்தவர்களை மிகவும் கேவலமாக பேசின நாட்கள் இருக்கு. සුභාරංචිය ගෙනාපු අයට ඔබ ඉතා දැඩි ලෙස ජරා විදිහට ඔබ කතා කරලා ඇති. நீங்கள் தந்திரமாய் செயல்பட்ட நாட்கள் இருக்கிறது. ඔබ කපටි ලෙස ක්‍රියා කරපු කාලයක්
තිබෙනවා. ஆனால் ஒரு கூட்டம் உங்களுக்கு மெதுவாய் இரக்கத்தினாலே உங்களோடு செயல்பட்டபடி නමුත් කණ්ඩායමක් ඔබට කරුණා දයාවෙන් ඔබ තුළ ක්‍රියා කරපු නිසා நீங்கள் உள்வாங்கப்பட்டீர்கள். ඔබ ඇතුල් වුණා එකට. ஒரு ஆமென் சொல்லுவோம். ආමෙන් කියන්න. இப்படித்தான் கர்த்தர் உங்களுடைய குடும்பத்திற்கு இரட்சிப்பை கொண்டு வந்தார். මේ වගේ තමයි ඔබගේ පවුලට සුභාරංචිය ගෙනාවේ. அதி நிமித்தமாகத்தான் இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், சந்ததி சந்ததியாய் கர்த்தரை நீங்கள் ඒ சேவிக்கலாம். නිසා තමයි පරම්පරාවක් අපි ස්වාමීන් වහන්සේව නම දෙන්නේ. மீன்கள் வலைக்குள்ளே வருவதற்கு මහලු දැල තුලට එන්නට வல்லமை தேவையில்லை, බලය අවශ්‍ය නැහැ. இரக்கம் போகட்டும். දයාව තමයි යන්න ඕනේ. வந்த பின்பதாக ආවට පස්සේ அந்த வலைகளை தூக்குவதற்கு தான் வல்லமை தேவை. ඒ දැල උස්සල ගන්නට තමයි බලයේ ශක්තිය ඕනේ. சரியான இடத்திலே வல்லமையை பயன்படுத்துங்க. හරි තැනට ඒ ශක්තිය පාවිච්චි කරන්න. சரியான இடத்திலே வைராக்கியமாய் ඒ பேசுங்க. හරි තැනට ජූලිතකමෙන් කතා சரியான කරන්න. இடத்திலே கோபப்படுங்க. ඒ හරි තැනට කේන්ති යන්නට ඕනේ. ஒரு ஆமென் சொல்லுமா? ආමෙන් කියමුද? உலகத்தின் மேலே உங்கள் கோபத்தை காட்டுவதை பார்க்க ලෝකේට ඔබගේ කේන්තිය පෙන්වන්නට වඩා உங்கள் பாவத்தின் மேலே அந்த கோபத்தை காட்டுங்க. ඔබගේ පාපය කෙරේ කේන්තියද පෙන්වන්න. உங்களுடைய கீழ்ப்படியாதையின் மேலே அந்த கோபத்தை ඔබගේ காட்டுங்க. අකීකරු කමට ඔබගේ කේන්තිය உங்களுடைய පෙන්වන්න. மாம்சத்தின் மேலே அந்த கோபத்தை ඔබගේ காட்டுங்க. මාංශ තෘෂ්ණාව කෙරේ ඔබගේ කේන්තිය දක්වන්න. உலகத்துல நீங்கள் சந்திக்கிற எல்லாருமே ලෝකේ හමු වෙන හැම කෙනාම கண்கள் மறைக்கப்பட்டவர்களாய் இருக்கிறார்கள். ඔවුන්ගේ ඇස් වැහිලා තියෙන්නේ. பிசாசின் ஆளுகைக்குள்ளே இருக்கிறார்கள். යක්ෂයාගේ පාලනය තුලට ඉන්නේ. வல்லமைக்கு முன்பதாக ඒ බලය ඉදිරියේ இரக்கத்தை அனுப்புங்க. ඒ කරුණාව දයාව යවන්න. ஒரு ஆமென் சொல்லுவோம். ආමෙන් කියන්න. காலம் போகிறது. කාලය යනවා. நீங்கள் சொல்லலாம் 8 வருடங்கள் ஆகிறது. ඔබ කියනවා අවුරුදු 8ක් වුණා. அதான் நான் சொன்னேன், பொறுமை மிக தேவையான. ඉවසීම ඉතාමත්ම අවශ්‍යයි. இப்ப இன்றைக்கு நாம் பார்த்ததான உதாரணம் எவன் ராபர்ட்ஸ் உடைய வாழ்க்கையில அந்த எழுப்புதல் உண்டாவதற்கு ඒ එවන් රොබර්ට්ස්ගේ උදාහරණයක් ලෙස අපි බලපු දේ 80 வருடங்களுக்கு மேலாக அங்கே அந்த ஆலயத்திலே ஜெபம் நடந்து கொண்டே இருந்தது. අවුරුදු 80ක් ඒ දේවස්ථානයේ යාඥාවෙන් පවතලා තිබෙනවා. ஜெபம் நடந்து கொண்டே இருந்தது. යාඥාව දිගටම පැවතුණා. அவருக்கு முன்பதாக எத்தனையோ பேர் கேட்டாங்க, எங்க ஆண்டவரை எழுப்புதல். එයාට පස් ඉස්සරහිට හැමෝම ඇහුවා කෝ පිබිදීම කියලා. ஆனால் நிச்சயமாய் நடக்கும். අනිවාර්යයෙන්ම සිදු වෙයි. நீங்கள் நிச்சயமாய் ඒ ஆதாயப்படுத்துவீர்கள். අනිවාර්යයෙන්ම ආදායම් කරගන්නවා. கோபப்பட்டு கரைக்கு வராமல் ඒ කේන්තියෙන් ගොඩට එන්නේ නැතුව சகித்துக் கொண்டு பொறுமையாய் இருந்தீர்கள் என்றால் දරාගෙන ඉවසීමෙන් හිටියොතින් நிச்சயமாய் உங்களுடைய படகுக்குள்ளே மீன் வரும். අනිවාර්යයෙන්ම ඔබගේ ඔරුව තුල මාළු තිබෙයි. ஒரு ஆமென் சொல்லுவோம். ආමෙන් කියන්න. நீங்கள் நிச்சயமாய் பிடிப்பீர்கள். අනිවාර්ය මාළු බල්ලයි. ஒரு 3 மாதம் நீங்கள் கஷ்டப்பட்ட பின்பதாக நீங்கள் துக்கப்பட வேண்டாம். මාස 3ක් දුක් මාන්සි වෙලා ඔබ දුක් වෙන්න එපා. சிலர் எத்தனையோ வருடங்கள் உங்களுடைய தகப்பன் தாய்க்காய் ஜெபம் பண்ணுகிறீர்கள். බොහෝ අවුරුදු ගණන් ඔබගේ දෙමෝපියන් උදෙසා ඔබ යාඥා எத்தனையோ කරනවා. வருடங்களாக உங்களுடைய சகோதர சகோதரிகளுக்காய் ஜெபம் ඔබගේ பண்ணுகிறீர்கள். සහෝදර සහෝදරියෝ ඔබ යාඥා කරනවා. உங்களுடைய வீட்டுக்குள்ளே இருக்கிற நபர்களுக்காய் ஜெபம் ඔබ பண்ணுகிறீர்கள். ගෙදර ඉන්න අය උදෙසා යාඥා කරනවා. ஆத்தும ஆதாயத்திற்கு ஒன்று தேவை. ආත්ම ආදායම් කිරීමට එකක් අවශ්‍යයි. ஆண்டவரே என்னை வல்லமையாய் பயன்படுத்துங்க. බලයක් බලවත් ලෙස පාවිච්චි කරන්න. அது அல்ல வார்த்தை, ඒක නෙමෙයි වචනේ. இரக்கம். දයාව. கர்த்தர் இரக்கமாய் இருந்தபடினால தான் உங்களை உள்வாங்கி கொண்டார். දෙනාසේ දයාවේ සමෘද්ධිමත්ව හිටියම නිසා තමයි ඔබ ඇතුළට இது ගත්තේ. மனுஷ பலத்தினால முடியாது. මනුෂ්‍යයාගේ ශක්තියෙන් බෑ. ஆனால் கர்த்தர் சொல்கிறார், நான் உங்களை மனுஷர்களை பிடிக்கிறவர்களாய் නිසා வணைவேன். ස්වාමීන් වහන්සේ කියන මනුෂ්‍යයන් අල්ලන ලෙස ඔබ වෙනස් කරනවා நான் කියලා. உங்களை வணைவேன். ඔබව මම අඹනවා. நான் உங்களை சரிப்படுத்துவேன். මම ඔබව අරිගස්සනවා. நாட்கள் போகும், දවස් යයි வாரங்கள் போகும். සුමාන යයි. ஒரு நாள் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற அவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். දවසක් ඔබගේ පවුලේ අයට ප්‍රශ්නයක් ඇති වෙයි. ரட்சிக்கப்படுவார்கள். ගැලවීම ලබනවා. அவர்கள் ඒගොල්ලෝ ரட்சிக்கப்படுவார்கள். ගැලවීම ලබනවා. அவர்கள் உங்களுடைய சாட்சியை குறித்து அவர்கள் பாராட்டி பேசுவார்கள். ඔබගේ සාක්ෂිය ගැන ඔවුන් වර්ණනා කරලා කතා කරයි. ஒரு ஆமென் சொல்லுவோமா? ආමෙන් කියන්න. இயேசு ஊழியம் செய்யும் பொழுதும் යේසුස් වහන්සේ சேவை කරනකොටත් ஒரு இடத்துல வேதம் சொல்லுகிறது, එක තැනක දේ වචනේ කියනවා. அவர் மூளை குழம்பினவராய் செயல்படுகிறார் என்று சொல்லி அவருடைய தாயாரும் அவருடைய சகோதரரும் தேடி வந்தார். එයාගේ සහෝදරයෝ එයාගේ මවපාව එයාගෙන ආවා. එයාගේ දැන් මුලේ අප්සෙට් වෙලා කියලා. யாக்கோபு என்கிறதான சகோதரன் යාකෝබ් කියන සහෝදරයා இயேசு கிறிஸ்துடைய மரித்து அவர் உயிரோடு எழும்பின பின்பதாகத்தான் உண்மையாக உள்வாங்கப்பட்டார். යේසුස් වහන්සේ මැරිලා උත්ථාන වුණාට පස්සේ තමයි ඒ යාකෝබ් කියන සහෝදරයා දෙවියන් වහන්සේ තුලට ඇතුල් වුණේ. அதனால பொறுமை நமக்கு தேவை. ඉවසීම අවශ්‍යයි. ஒரு ஆமென் சொல்லுவோமா? ආමෙන් කියන්න. பொறுமைக்கு மேலாக ஒன்று தேவை, ඒ ඉවසීමටත් ඉහළින් තව එකක් අවශ්‍යයි. இரக்கம் காண்பிப்பது, දයාව පෙන්වීම. மனதுருக்கமாயிருப்பது. සිත් තුනුවීම. கவனிங்க, ஒரு முறை தவறு செய்தவர்கள் එක වතාවක් වැරද්දක් කරපු කෙනෙක් நீங்கள் உங்களுடைய தவறை இன்னொருடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது ඔබ ඒ වැරද්ද තව කෙනෙක් තුල ඔබ දකිනකොට நீங்கள் தவறு செய்யாதவர்களாய் பேச முடியாது. ඔබ වැරද්දක් නොකරපු විදියට කතා කරන්න බෑ. நான் சொல்லுகிறது புரிகிறதா? මං කියන දේ තේරෙනවද?
நீங்கள் பல வருடங்களாக பொறுப்பில்லாத ஒரு மனுஷனாய் வாழ்ந்திருப்பீர்கள். අවුරුදු ගාණක් කිසිම වගකීමක් නැතුව වැඩ කරන්න පුළුවන්. ஆனால் இன்றைக்கு கர்த்தர் உங்களை தொட்டு பொறுப்புள்ள ஒரு மனுஷனாய் மாற்று. දැන් ඔබ අතගසලා වගකීමක් ඇතුව ඇති කෙනෙක් ලෙස ඔබ ඉන්නවා දැන්. சிலர் 30 வயதுக்கு பின்பதாக தான் இந்த சபைக்குள்ளே வந்தீர்கள். සමහර අය අවුරුදු 30න් පස්සේ තමයි මේ සභාවට ඇතුළු වුණේ. உங்களுடைய வாலிப நாட்கள் என்ன நடந்தது என்று யாருக்கும் தெரியாது. යෞවන කාලේ මොනවද සිදු වුනේ කියලා කාටවත් දන්නේ නැහැ. ஆனால் கர்த்தர் மிக இரக்கமாயிருந்தார். නමුත් ස්වාමීන් වහන්සේ කරුණා දයාවන්තව ඉන්නවා. தவறு செய்த நீங்க වැරදි කරපු ඔබ உங்கள் தவறை இன்னொருவரிடத்துல பார்க்கும் பொழுது ඔබගේ ඒ කරපු වැරද්ද තව කෙනෙක් තුල ඔබ දකිනකොට தவறு செய்யாதவர்களாய் பேச முடியாது. වැරද්දක් නැති කෙනෙක් විදිහට කතා කරන්න බෑ. தவறு செய்யாதவர்களாய் பேச முடியாது. වැරද්දක් නැති කෙනෙක් විදිහට කතා කරන්න බෑ. அந்த அனுபவத்திலிருந்து உங்களுக்கு இரக்கம் உண்டாகட்டும். ඒ අත්දැකීම් තුල ඔබට කරුණාව දයාවක් එතනට එන්නට இப்ப ඕනේ. நான் இதை சரியாக பேச வேண்டும். මේක හරියට කතා කරන්න ඕනේ. அதனால எப்படியும் வாழுகிறவர்கள் வாழ்ந்து கொண்டே இருக்க முடியாது. කොහොමත් ජීවත් වෙන අය ඒ විදිහට ජීවත් වෙන්න කියලා බෑ. லூக்கா 15வது அதிகாரத்திலே ලූකා 15 වෙනි පරිච්ඡේදයේ தகப்பன் இளைய குமாரனுக்கு காத்திருந்தார். ඇයි තාත්තා පුතා එනකම් බලා හිටියේ? அவர் காத்திருந்த பொழுது அந்த மகன் திரும்புகிறான். එයා බලා සිටිනකොට පුතා නැවත ඇරුණා. திரும்பும் பொழுது உண்மையான விதத்திலே அவன் உடைக்கப்பட்டிருந்தான். එයා අවංකව එයාගේ මනස්ථාපනය වුණා. சில நேரத்துல சிலர் மனம் திரும்பும் பொழுது இப்படிதான் வருவாங்க. සමහර අය සිත් ඇරෙනකොට මේ විදිහට තමයි ඉන්නේ. நான் வந்து தப்பு செஞ்சுட்டேன். මම වැරද්දක් කළා. நீங்க தான் இயேசு இயேசுன்னு பேசுறீங்க. ඔබ යේසුස් යේසුස් කියලා ඔබ කියනවනේ. இயேசு மன்னிச்சார், நீங்க மன்னிங்களே. යේසුස් වහන්සේ කමා කරා ඔබත් කමා කරන්න. இப்படியா பேசினா මේම කතා කරොත් திருப்பி துரத்துங்க. නැවත එළවලා දාන්න. உண்மையாக உடைக்கப்படுவது. අවංකව හදවත කැඩී බිඳී. சிலர் அநேகர் இப்படிதான் சொல்லுவாங்க. සමහර අය මේම තමයි நான் කියන්නේ. காலையில இதை தான் මම பேசுறேன். උදෑසන මේම තමයි කතා කරේ. சில மகாத்மா காந்தி சொன்ன வார்த்தையை தான் அவங்க கொஞ்சம் மாடல் பண்ணி சொல்லுவாங்க. මහත්මා ගාන්ධි කියපු දේ පොඩ්ඩක් මොඩල් කරලා කියනවා. மகாத்மா காந்தி என்ன சொன்னார்? මහත්මා ගාන්ධි මොනවද කිව්වේ? நான் கிறிஸ்துவை பின்பற்றாததற்கு காரணம் මම ක්‍රිස්තුස් වහන්සේව අනුගමනය කරන්නේ නැති කාරණය கிறிஸ்தவர்கள் வந்து கிறிஸ்துவை போல அல்ல. ක්‍රිස්තියානි අය ක්‍රිස්තුස් වහන්සේ වගේ නෙමෙයි. இதை நிறைய பேர் நம்ம ஆக்களும் சொல்லி கொண்டு தான் இருக்காங்க. බොහෝ අය අපගේ අය කියාගෙන ඉන්නවා තමයි දේ. கடைசி வரைக்கும் நான் கிறிஸ்துவாய் மாற முடியாது. அதான் අන්තිම உண்மை. දක්වා මම ක්‍රිස්තුස් වහන්සේ වගේ වෙන්න බෑ. நான் கிறிஸ்துவாய் மாற வேண்டும் என்றால் கிறிஸ்து வர தேவையில்லை. ක්‍රිස්තුස් වහන්සේ මං වගේ මම එයා වගේ වෙන්න නම් එයා වෙන්න ඕනේ නෑ. ஆனால் நான் கிறிஸ்துவை போல மாற வேண்டும். ක්‍රිස්තුස් වහන්සේ වගේ වෙනස් වෙන්න ඕනේ. என்னை அவரை போல எனக்கு உனக்கு இரக்கம் காட்ட முடியாது. එයා වගේ අපට කරුණාව දයාව අනිත් අයට පෙන්වන්න අමාරුයි. அந்த பரலோக தன்மை உடையவர் அவர் மாத்திரம். ඒ ස්වර්ගයේ தත්ත්වයේ තියෙන එයාට පමණයි. அதனால நம்ம இதை கேட்டுட்டு அடி வாங்கிட்டு இருக்காம අපි ඒව ආලා ගුටිකන් නැතුව நம்ம சொல்லணும், අපි කියන්න ඕනේ. கிறிஸ்துவை போல நான் மாறுகிறேன், ක්‍රිස්තුස් වහන්සේ වගේ මම වෙනස් වෙනවා. ஆனால் கிறிஸ்துவுடைய இடத்தை நான் எடுக்க නමුත් முடியாது. ක්‍රිස්තුස් වහන්සේගේ තැන මට ගන්න බෑ. நல்ல தைரியமா ஒரு ஆமென் சொல்லு. ධෛර්යය කියලා ආමෙන් කියමු. ஹalleluya. හalleluya. சரி, மூன்றாவது තුන්වෙනුව நமக்கு பொறுமை தேவை. අපට ඉවසීම අවශ්‍යයි. இப்ப இந்த காலை நேரத்துல இவ்வளவு காரியத்தை நான் உங்களோடு பேசுகிறேன். මේ හැම දෙයක්ම මේ උදෑසන ඔබට කතා කරනවා. உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய கூரைக்கு கீழே ඔබගේ වාල යට இன்னும் ரட்சிக்கப்படாதவர்கள் இருப்பார்கள். තාමත් ගැලීම ලබන්නේ නැති අය ඉන්නවා නම් சில நிமிடங்கள் நாம் எடுத்து ஜெபம் අපි பண்ணுவோம். ටික වෙලාවක් අරගෙන යාඥා කරමු. அதற்காக தான் நான் இந்த கடைசி ஒரு 10 நிமிடங்களை நான் பயன்படுத்த මම விரும்புகிறேன். මිනිත්තු 10ක් ඒ උදෙසා පාවිච්චි කරන්න உங்களுடைய කැමතියි. ஜெபங்கள் உங்களுடைய கண்ணீர் வீணாய் போகாது. ඔබගේ කඳුල ඔබගේ යාඥාව නිෂ්ඵල වෙන්නේ නැහැ. பொறுமை நமக்கு தேவை. ඉවසීම අවශ්‍යයි. சிலரை கர்த்தர் இன்றைக்கு அழைப்பதெல்லாம் සමහර ස්වාමීන් වහන්සේ කැඳවන්නේ நீ மீண்டும் திரும்ப வேண்டும். ඔබ නැවත ඇරෙන්න ඕනේ. இன்னொரு மிக முக்கியமான තව වැදගත් දෙයක්. கர்த்தரின் மேலே இருக்கிற அன்பை பார்க்கிலும் ஆத்துமாக்களுக்கு மேலே இருக்கிற அன்பு மாற முடியாது. දෙවියන් ස්වාමීන් වහන්සේ කෙරේ තියෙන ප්‍රේමයට වඩා ආත්ම කෙරේ ආදරයක් දක්වන්න අමාරුයි. ஊழியத்தின் மேலே அன்பு அதிகரிக்க முடியாது. සේවයේ අධික ප්‍රේමයක් දක්වන්න අමාරුයි. கர்த்தரின் மேலே தான் அன்பு அதிகரிக்க ඒ வேண்டும். ස්වාමීන් වහන්සේ කෙරේ තමයි ප්‍රේමය අධික. ஒரு ஆமென் சொல்லுவோம். ආමෙන් කියමු. எவ்வளவு பெரிய மீன் தொழிலை செய்கிறவராய் කොතරම් இருந்தாலும், මාළු රැකියාව කරන කෙනෙක් වුණත්, எவ்வளவு அதிக மீன்களை பிடிக்கிறவராய் இருந்தாலும், අධික ලෙස මසුන් අල්ලන කෙනෙක් වුණත්, அவர்கள் வாழ்நாளெல்லாம் கடல்ல இருக்கிறவர்கள் அல்ல. ඔහුගේ ජීවිත කාල පුරාම මූදේ ඉන්නේ නැහැ. அவர்கள் திரும்ப வேண்டும். ඒගොල්ලෝ නැවත ඇරෙන්න ඕනේ. எவ்வளவு பெரிய லாரி பல பிரதேசங்களுக்கு பெட்ரோல் எடுத்துட்டு செல்லலாம். ඕ ප්‍රදේශ වලට පෙට්‍රෝල් අරගෙන යන්න පුළුවන්. ஆனா அந்த லாரிக்கும் பெட்ரோல் தேவை. ඒ ලොරියකටත් පෙට්‍රෝල් අවශ්‍යයි. இந்த காலத்துல சிலரை தேவன் மீண்டும் கரைக்கு கூப்பிடுவதற்கு காரணம் ස්වාමීන් වහන්සේ නැවත ගොඩට කැඳවන්නට හේතුව நீ உன்னுடைய ஆத்மா மிக முக்கியம். ඔබගේ ආත්මය ඉතා වැදගත්. உன்னுடைய ஆத்மா மிக முக்கியம். ඔබගේ ආත්මය ඉතා වැදගත්. கர்த்தரின் மேலே இருக்கிற அன்பு கூட்டப்பட வேண்டும். ජනස්සේ තුළ තියෙන ප්‍රේමය වැඩි වෙන්න ஒரு ඕනේ. ஆமென் சொல்லுவோமா? ஆமென் කියමු. கர்த்தரின் மேலே இருக்கிற பாசம் கூட்டப்பட வேண்டும். ජනස්සේ කෙරේ තියෙන සෙනෙහස වැඩි වෙන්න ඕනේ. சிலர் கர்த்தர் சொல்கிறார், நீ படகோடு மீண்டும் திரும்ப வேண்டும். ස්වාමීන් වහන්සේ කියනවා නැවත බෝට්ටුවත් එක්ක බැරෙන්න. ஊழியத்தின் நிமித்தமாக
உனக்கு மேலே கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்பின் நிமித்தமாக என் மேலே வைத்திருக்கிற அன்பு குறைகிறது. ඒ ඔබට දුන සේවයේ කරුණු කොටගෙන මට දක්වන ප්‍රේමය දැන් අඩු වෙලා இந்த තිබෙනවා. காலை நேரத்தில் நாம் மீண்டும் திரும்பி நாங்கள் தேவன் மேல் காட்டுகிற அன்பை அதிகரிக்க අපි නැවත ඇරිලා දෙනාන්සේ කෙරේ තියෙන ප්‍රේමය වැඩි කරගන්න ඕනේ. மீன் பிடிப்பதை விட மீன் பிடிக்கிறவரின் மேலே தேவன் மிக கரிசனை உள்ளவராய் මාළු අල්ලන අයටත් වඩා මාළු අල්ලන කෙනා කෙරේ ස්වාමීන් වහන්සේ ඊට ලැබිකමක් දක්වනවා. அதான் அவர் சொன்னார், முதலாவது என்னை பின்பற்று. ඒ නිසා තමයි ස්වාමීන් වහන්සේගේ මාව ප්‍රථමයෙන් අනුගමනය කරන්නේ. நான் உன்னை மனுஷரை பிடிக்கிறவராய். මම මනුෂ්‍යයන් අල්ලන අය ලෙස වෙනස් කරන්නම්. ஒரு ஆமென் சொல்லுவோம். ආමෙන් කියමුද? யாவரும் கர்த்தருடைய சமூகத்தில் எழுந்திருப்போம். நம்புகிறோம் இந்த ஆராதனையானது உங்களுக்கு ஆசீர்வாதமாக அமைந்திருக்கும் என்று. இன்றைய நாளிலும் கேட்ட தேவ வார்த்தையானது உங்களுடைய விசுவாசத்தை வளர்த்து தேவன் வருகின்ற நாட்களிலே உங்களுக்கு நன்மை செய்வாராக. தொடர்ந்தும் எங்களுடைய ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். மேலும் உங்களுக்கு தேவ செய்திகளை கேட்க வேண்டுமானால் எங்களுடைய மிஸ்பா பிரேயர் ஆபீஷியல் என்கிறதான யூடியூப் சேனலையும் மிஸ்பா பிரேயர் மிஷனரி மினிஸ்ட்ரி ஃபேஸ்புக் பேஜையும் ஃபாலோ செய்து கொள்ளுங்கள். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.